Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalam ala Rasulillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. ஏ Rabbi உம்மா yassir wa la tu'assir wa tammim bil khair. ஏன் அப்படி சத்தம் போடு? மூவ் பண்ணியாங்க. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஓகே ரைட். ஜஸாக்கல்லாஹ். எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக வாராந்தம் காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்கு அரபு இலக்கிய நயம் என்ற பாடத்தை விருப்பத்துக்குரிய பாடமாக தெரிவு செய்த மாணவர்களுக்காக இலவசமாகவும் தொடர்ச்சியாகவும் நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 24வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, 2ஆம் தவணை பரீட்சை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் 2ஆம் தவணைக்குரிய பாடப்பரப்புகளை கற்று வருகின்றோம், பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் சென்ற வாரம் சூரத்துல் மஆரிஜ் சலசாயிலும் பிஅதாபி வாகி என்று ஆரம்பிக்கக்கூடிய சூறாவை நாங்கள் சென்ற வாரம் கற்றோம், பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக 2 ஹதீஸ்களை படிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் நாங்கள் 1ஆம் தவணை பரீட்சையில் கற்ற 2 ஹதீஸ்களை தான் அஸ்ஸியாமு ஜுன்னத்துன் மாலம் யஹ்ரிக்ஹா என்ற அந்த சிறிய ஹதீஸை நாங்கள் படித்தோம். நோன்பு ஒரு கேடயமாகும், அதை உடைக்காது இருக்கும் வரை என்ற ஒரு ஹதீஸையும், அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவன பூஞ்சோலைகள் பக்கமாக நீங்கள் கடந்து சென்றால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது சஹாபாக்கள் கேட்டார்கள், சுவன பூஞ்சோலைகள் என்றால் என்ன யா ரசூலுல்லாஹ் என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிலகு திக்ர், திக்ருடைய சபைகள் என்று சொன்னார்கள். அந்த ஹதீஸையும் நாங்கள் 1ஆம் தவணை பரீட்சைக்காக அல்லது 1ஆம் தவணை பாடத்தில் நாங்கள் கற்றோம். அதாவது அந்த ஹதீஸ் தான் உங்களுக்கு தெரியும், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னah ஃபர்தஉ. சரியா? காலு வமா ரியாதுல் ஜன்னah கால ஹிலகு திக்ர் என்ற அந்த ஹதீஸை நாங்கள் படித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் மிக முக்கியமான 2 ஹதீஸ்களை பார்க்க இருக்கின்றோம். அதுதான் மஸலுல்லதி யுஅல்லிமுன் நாஸ் அல் கைர் வ யன்ஸா நஃப்ஸஹு மிஸ்லல் ஃபதீலா துஃபீஉ லின்னாஸ் வ துஹ்ரிகு நஃப்ஸஹா என்ற அந்த ஹதீஸையும், அதே போன்று மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் கமஸலி ஸாஹிபில் மிஸ்க் இல்லம் யுஸிபக மின்ஹு ஷைஉன் அஸாபக மின் ரீஹிஹி என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஹதீஸையும் இன்ஷா அல்லாஹ் முடியுமானவரை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நான் நினைக்கிறேன் அல் இஸ்லாமு தீனுல் ஆலம் என்ற கவிதையை நாங்கள் சென்ற வாரத்துக்கு முன்னைய வாரம் படித்தது ஞாபகம் இருக்கும். அந்த அல் இஸ்லாமு தீனுல் ஆலம் என்ற கவிதையில் இடம்பெறக்கூடிய வினாக்கள், அரபு மொழியிலான வினாக்களை நாங்கள் இன்னும் பார்க்கல. நான் உங்களுக்கு அந்த குரூப்பில் அனுப்பியிருந்தேன். இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைக்கின்ற மாதிரி அந்த 2 அந்த கவிதையோட வினாக்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். சரி, ஓகே. அப்போ இது தரம் 11ல் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். பக்க எண் யாருக்காவது தெரியுமென்னா சொல்லலாம். பக்க எண் என்ன? ஓகே, பக்கம் 25. ரைட், ஓகே, வெரி குட். பக்கம் 25. அப்போ 25வது பக்கத்தை நீங்கள் பாருங்க. ஹதீசன் அது எப்படி போடப்பட்டிருக்கிறோ தெரியாது, பெரும்பாலும் 4வது ஹதீஸாகத்தான் போடப்பட்டிருக்கும். சரியா? அப்போ அந்த ஹதீஸை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பார்ப்போம்.
நீங்க ஸ்கூல்ல இந்த ஹதீஸா படிச்சுக்கிறீங்களா யாராவது? ஓ படிச்சா எங்க ஸ்கூல்லையா? ஓ ஓகே, ரைட். இப்போ இன்றைக்கு நாங்க சற்று வித்தியாசமாக இப்போ படித்தவங்க ஆரம்பத்தில் மொழிபெயர்த்து காட்டிய பிறகு நான் இன்ஷால்லா உங்களுக்கு படிப்பிச்சு தாரேன். சரியா? ரைட். வளமையா நான் தானே ஆரம்பிச்சு நான் தானே முடிக்கிறது. இன்ஷால்லா இன்றைக்கு நீங்க ஆரம்பிங்க, நான் முடிக்கிறேன். ஓகே. ஹதீஸா வாசிப்போம் என்று சொன்னால் யாருக்காவது வாசிக்கணுமா? வாசிங்க பார்க்க ஹதீஸா. குயிக்கா வாசிக்கணும். عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم مثل الجليس الصالح كمثل الصاحب المسك إن لم يصبك منه شيء أصابك من ريحه ومثل الجليس السوء كمثل الصاحب الكبر கீர் கீர் கிபர் அல்ல, கீர கிபர் அல்ல மகன், கீர் كير அல் கீர். ஓ صاحب الكير إلا அதான் கொஞ்சம் எங்க நீங்க அதான் இந்த பகுதியிலே சரியானா? ஓகே, காத்தாங்குடியனா? இங்க அதான் சொல்லும் வரைக்கும் நாங்க பார்ப்போம். நான் நினைக்கிறேன் காத்தாங்குடியில அந்த கிழக்கு மாகாணம் 5 நிமிஷம் ஏலியாக அதான் சொல்றேன். அது பிறகுதான் இங்க பகுதியில் அதான் சொல்றதுன்னா, அப்ப அங்கேயும் அதான் சொல்லக்கொள்ள நிப்பாட்டி இங்கேயும் அதான் சொல்லக்கொள்ள நிப்பாட்டினா அது கஷ்டம் என்ன? ரைட். ஓகே. அப்ப மகான் நீங்க அழகா வாசிச்சீங்க. மசலுல் ஜலீஸ் சாலிஹ் கமசலி சாஹிபில் மிஸ்க் இல்லம் யுஸ்பிக மின்ஹு ஷைஉன் அஸாபக மின் ரீஹிஹி வமசலு ஜலீஸி ஸூஇ சரியா கமசலி சாஹிபில் கீர் இல்லம் யுஸ்பிக மின் சவாதிஹி அஸாபக மின் துஹானிஹி. ரைட். அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கிற யாருன்னு சொன்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்கன்னா. அப்ப இந்த ஹதீஸ் நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள உதாரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அருமையான ஒரு உதாரணத்தின் மூலமாக தெளிவுபடுத்திக்கிறாங்க. சரியா? அந்த அடிப்படையில நல்ல நண்பனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஸ்தூரி வைத்திருப்பவனுக்கும் கெட்ட நண்பனா கொல்லனுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உவமிச்சுக்கிறாங்க. அப்ப நல்ல நண்பன் கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றவனாவான். ஏன்னா அவன் உமக்கு கஸ்தூரிய தராவிட்டாலும் கூட, கஸ்தூரிய உமக்கு அவன் தராவிட்டாலும் கூட அந்த கஸ்தூரியின் நறுமணமாவது என்ன செய்யும்? உன்னை வந்தடையும், உனக்கு கிடைக்கும். அதே போன்று கெட்ட நண்பனை பொறுத்த மட்டில அவன் அந்த கொல்லனை போல. சரியா? அந்த கொல்லனுடைய கருப்பு, அந்த கொல்லனுடைய அந்த கருமை உன்னை பீடிக்காவிட்டாலும் உனக்கு உன் மீது படாவிட்டாலும் கூட அந்த கொல்லனுடைய அந்த வேலை செய்கின்ற அந்த இடத்திலிருந்து வெளியாகக்கூடிய புகையாவது நிச்சயமாக உன்னை பாதிக்கும், உன்னை தாக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அது மாதிரிதான் நல்ல நண்பன் நல்ல விஷயங்களை சொல்லலாட்டியும் நல்ல விஷயங்களுக்கு சொல்லி தரலாட்டியும் அவனோட பழக கொள்ள அந்த நல்ல விஷயங்கள் எங்களை அறியாமல் என்ன செய்யும்? எங்கள்கிட்ட அது வரப்பாக்கும். நல்ல விஷயங்கள், நல்ல பண்புகள், நல்ல குணங்கள், நல்ல செயற்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாமே எங்களை அறியாம எங்கள்கிட்ட வரப்பாக்கும். அதே போலதான் கெட்ட நண்பர்களோடு நாங்கள் சகவாசம் வச்சு கொண்டிருந்தா கெட்ட நண்பர்களுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள், செயற்பாடுகள், தீய பழக்கங்கள் எல்லாமே அவனுங்களுக்கு சொல்லலாட்டியும் இப்படி செய்யுங்கோ அன்று சொல்லலாட்டியும் கூட அந்த பழக்க வழக்கங்கள், அந்த மோசமான பழக்க வழக்கங்கள் எங்களை அறியாம எங்கள்கிட்ட வரும், எங்கள்கிட்ட அது ஏதோ ஒரு வகையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அழகான
உதாரணம் ஒன்றின் மூலமாக சொன்னாங்க. சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க அந்த ஹதீஸை தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றை படிக்க வைக்கிறோம், பார்க்க வைக்கிறோம். சரி, ரைட், ஓகே. அப்ப நாங்க ஆரம்பிப்போம். ரைட், ரைட், பாருங்க. மசலுல் ஜலீசி சாலிஹ் கமசலு சாஹிபில் மிஸ்க். நாங்க ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம். மசலுல் ஜலீசி சாலிஹ் கமசலு சாஹிபில் மிஸ்க் என்பது ஒரு பகுதி, கமா போட்டுகிறேன். இல்லம் யுசிபுக மின்ஹு ஷைஉன் அஸாபக மின் ரீஹிஹி என்பது மற்றொரு பகுதி. வமசலு ஜலீசி சூஇ கமசலி சாஹிபில் கீரி என்பது இன்னொரு பகுதி. இல்லம் யுசிபுக மின் சவாதிஹி அஸாபக மின் துஹானிஹி என்பது இன்னும் ஒரு பகுதி. சரியா? அவ்வாறாக நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸை முழுமையாக பார்ப்போம். ரைட், பாருங்க. இதுல மசலுல் ஜலீசி சாலிஹ், ரைட், மசலண்டா கருத்து உதாரணம். சரியா? மசலண்டா கருத்து என்ன? உதாரணம். அல் ஜலீஸ் அண்டா கருத்து நண்பன். ஓகே, நண்பனை குறிப்பதற்கு அரபு மொழியில பல சொற்கள் காணப்படுகின்றன. சரியா? ஹமீமுன் நண்பன், நாங்க படிச்சோம் சென்ற வாரம். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா, ஹமீம் நண்பன், ஹமீமாண்டா அதுவும் நண்பன் தான். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை பற்றி சுகம் விசாரிக்க மாட்டான் என்று நாங்கள் அதுல படிச்சோம். வலா யஸ்அலு ஹமீமுன் ஹமீமா. அதே போல சதீகுன் என்றாலும் கருத்து நண்பன், சதீகுன் நண்பன். சரியா? அதே மாதிரி சாஹிபுன் என்றாலும் கருத்து நண்பன், ஜமீலுன் நண்பன். சரியா? இதெல்லாம் நண்பனை குறிப்பதற்காக அரபு மொழியில பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். இங்க ஜலீஸ், ஜலீஸ் அண்ணா நண்பன். சரியா? பக்கத்திலேயே எப்போதும் உட்கார்ந்திருப்பவன் என்ற கருத்துல வாரது. மசலுல் ஜலீஸ் நண்பனுக்கான உதாரணம். அஸ்ஸாலிஹ் நல்ல. சரியா? அஸ்ஸாலிஹ் நாங்க 11ஆம் ஆண்டுல படிச்சிருப்போம். அல் அமலு சாலிஹ் நல்ல அமல். சரியா? பொருத்தமான அமல், நல்ல அமல். சரியா? சாலிஹன்னா நல்ல என்ற கருத்துல வரும். மசலுல் ஜலீசு சாலிஹ் என்ற கருத்து என்ன? நல்ல நண்பனுக்கான உதாரணம். ஓகே, அதானா? அதானண்டா சொல்லுங்களேன். இந்த பகுதியில கொழும்பு, குருநாகல், புத்தளம் இந்த பகுதிகளில் அதானண்டா சொல்லுங்களேன். அதான். ஓகே, ஓகே, ரைட், ஓகே, ரைட். ரைட், ஓகே. பாருங்க, மசலுல் ஜலீசி சாலிஹ் அண்டா நல்ல நண்பனுக்கான உதாரணம். சரி, கமசலி சாஹிபில் மிஸ்க். ஓகே, கமசலி அண்டா கருத்து என்ன? போல. சரியா? க அண்டாலும் கருத்து போல. இல்ல ரெண்டு ஈக்குது பாருங்க. க அண்டா கருத்து போல, மசலண்டா உதாரணம். அப்ப கமசலி என்ற கருத்து உதாரணத்தை போன்றதாகும். கமசலி என்ற என்ன கருத்து? உதாரணத்தை போன்றதாகும். சரியா? சாஹிபில் மிஸ்கண்டா வந்து கஸ்தூரி வியாபாரி அல்லது கஸ்தூரி வைத்திருப்பவன். ஓகே, சாஹிபுல் பைத்தண்டா வீட்டின் சொந்தக்காரன், அல் பைத்தண்டா வீடு. அப்ப சாஹிபுல் பைத்தண்டா அந்த வீட்டுடைய ஓனருக்கு நாங்க சாஹிபுல் பைத் என்று சொல்றோம் உதாரணமாக. சரியா? அது மாதிரி இப்ப சாஹிபுல் மிஸ்கண்டா கருத்து கஸ்தூரி, மிஸ்கண்டா கஸ்தூரி, கஸ்தூரி வைத்திருப்பவன், கஸ்தூரியின் சொந்தக்காரன், கஸ்தூரி வியாபாரி போன்ற பல கருத்துகள் எடுக்கலாம். ஒரு வகையில இப்ப அடுத்த அந்த கெட்ட நண்பனுக்கான உதாரணத்துல சாஹிபுல் கீர் என்பதை நாங்க கொல்லனுக்கு தானே உதாரணமா சொல்றோம். கொல்லன். சரியா? கொல்லனுக்கு நாங்க இதுக்கிற நாங்க சாஹிபுல் கீர் என்றத உதாரணமாக கொல்லன் என்றுதான் சொல்றது. சரியா? அப்ப ஒரு தொழில் என்று வரக்கொள்ள தொழில் அடிப்படையில நாங்க பார்க்கிற நேரம் சாஹிபுல் மிஸ்க் என்பவர் நாங்க கஸ்தூரி வியாபாரி என்று சொன்னாலும் பொருத்தமானதாக இருக்கும். எனவே பாருங்க, மசலுல் ஜலீசி சாலிஹ் கமசலி சாஹிபில் மிஸ்க் நல்ல நண்பனுக்கான உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றதாகும் அல்லது கஸ்தூரி வியாபாரியை போன்றதாகும். சரியா? ரைட். இல்லம் யுசிபுக மின்ஹு ஷைஉன், அதை சொல்லுங்க பார்க்க.
படிச்சவங்க, இந்த ஹதீஸ படிச்சவங்க சொல்லுங்க பாக்க. இல்லம் யுஸ்பிக மின்ஹு ஷைஉன். உமக்கு கிடைக்காட்டியும் உமக்கு கிடைக்காட்டியும், ஏன்னா உமக்கு கிடைக்காவிட்டாலும், இல்லம் யுஸ்பிக உமக்கு கிடைக்காவிட்டாலும், மின்ஹு அண்டா கருத்து, மின்ஹு அண்டா உண்மை வந்தடையும். இல்ல மின்ஹு அண்டா இப்ப இங்க வந்து மின்ஹு என்ற சொல்லு பொருள் இல்ல, ஒரு புத்தகத்துல இருக்காது. அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மின்ஹு அண்டா கருத்து அவனிடம் இருந்து அல்லது அவரிடம் இருந்து. யாரிடம் இருந்து? அந்த கஸ்தூரி வியாபாரியிடம் இருந்து அல்லது கஸ்தூரி வைத்திருப்பவரிடம் இருந்து உனக்கு கிடைக்காவிட்டாலும், அதுதான் கருத்து. சரியா? உமக்கு தராவிட்டாலும் உமக்கு கிடைக்காவிட்டாலும் என்று சொல்றது மிச்சம் பொருத்தமாக இருக்கும். ஷைஉன் அண்டா கருத்து எந்த ஒன்றும். சரியா? அப்ப பாருங்க, இல்லம் யுஸ்பிக மின்ஹு ஷைஉன், அந்த கஸ்தூரி வியாபாரியிடம் இருந்து, மின்ஹு மின்ஹு அண்டா கருத்து அவரிடம் இருந்து என்றுதான் கருத்து. அவரிடம் இருந்து. அவர் என்பது யாரு? நாங்க ஏற்கனவே படிச்ச அந்த கஸ்தூரி வியாபாரி. அந்த கஸ்தூரி வியாபாரியிடம் இருந்து, சரியா, உமக்கு எதுவுமே கிடைக்காவிட்டாலும், எந்த ஒன்றும் கிடைக்காவிட்டாலும், அதாவது கஸ்தூரியிலிருந்து எந்த ஒன்று கிடைக்காவிட்டாலும், அசாபக மின் ரீஹிஹி, அசாபக உண்மை வந்தடைக்கும், உமக்கு கிடைக்கும். எது கிடைக்கும்? மின் ரீஹிஹி, அவனுடைய, அதாவது அதன் அல்லது அவனுடைய அல்லது அதனுடைய அந்த அந்த கஸ்தூரியுடைய நறுமணமாவது. ரீஹண்டா இங்க நறுமணம் என்ற கருத்துல வார. சரியா? ரீஹண்டா காற்று. சரியா? அப்ப ரீஹ் என்பது இங்க வந்து நறுமணம் என்ற கருத்துல வரும். சரியா? ரைட். அசாபக மின் ரீஹிஹி, சரியா, அதனது நறுமணமாவது உண்மை என்ன செய்யும்? வந்தடையும். அதனது நறுமணத்திலிருந்தாவது உமக்கு கிடைக்கும். அப்ப சாஹிபுல் மிஸ், கஸ்தூரி வியாபாரியிடமிருந்து உமக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் கூட அதன் நறுமணத்திலிருந்தாவது உமக்கு கிடைக்கும் அல்லது அதன் நறுமணமாவது உண்மை வந்தடையும் என்ற கருத்துல சொல்லலாம். சரியா? அசாபக அரபு மொழியில அசாப என்ற சொல்லுக்கு நிறைய கருத்துகள் இருக்குது. அசாப என்ற சொல்லுக்கு சரியாக சொன்னான், சரியாக செய்தான், ஒரு முசீபத்து ஏற்பட்டது, முசீபத்தன்னா ஒரு பேரனர்த்தம் ஏற்பட்டது போன்ற பல கருத்துகள் இருக்குது அசாப என்ற சொல்லுக்கு. சரியா? இப்ப வந்து அசாப என்ற சொல்லுக்கு நாங்க கருத்தெடுப்போம் எப்படின்னு சொன்னா, அசாபக உமக்கு கிடைக்கும் அல்லது உண்மை வந்தடையும், உமக்கு கிடைக்கும். மின் ரீஹிஹி, அதனது நறுமணத்திலிருந்தாவது உண்மை வந்தடையும் அல்லது அதன் நறுமணமாவது உமக்கு கிடைக்கும் என்று நாங்க மொழிபெயர்த்தா நல்லா. இங்க வந்து சொல்லுக்கு சொல் மொழிபெயர்ப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சரியா? ரைட், விலையும் கொண்டா சரி. ஓகே. மஸலுல் ஜலீஸி ஸாலிஹ் கமஸலி ஸாஹிபில் மிஸ்க், நல்ல நண்பனுக்கான உதாரணம் கஸ்தூரி வியாபாரிக்கு உதாரணத்தை போன்றதாகும். அப்படி சொல்றது கஷ்டமாக இருந்தால், நல்ல நண்பனுக்கான உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்றதாகும் அல்லது கஸ்தூரி வைத்திருப்பவனை போன்றதாகும். இல்லம் யுஸ்பிக மின்ஹு ஷைஉன் அஸாபக மின் ரீஹிஹி, அவனிடமிருந்து, சரியா, உமக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும், சரியா, அவனிடமிருந்து உமக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் அதன், சரியா, அதன் என்பது அந்த கஸ்தூரியின் நறுமணமாவது உண்மை வந்தடையும் என்று அந்த ஆரம்ப பகுதி முடியுது. விளங்கினா அவளுக்கு? இப்ப நல்ல நண்பனுக்கான உதாரணம் கிளியரா விளங்கினா? சொல்லுங்க பாக்கா, நல்ல நண்பனுக்கான உதாரணம் உங்களுக்கு விளங்கினா? ஓகே, சரி. இப்ப நாங்க கெட்ட நண்பனுக்கான உதாரணத்தை நாங்க பார்க்க போறோம். சரியா? இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த சொல், மசல் என்ற சொல் தெரியும். வ என்பதும் உங்களுக்கு தெரியும். வ அண்டா மேலும், மசல் அண்டா உதாரணம். ஜலீஸ் என்றாலும் தெரியும். என்ன ஜலீஸ் என்றா நாங்க படிச்சோம்? என்ன? நல்ல. இல்ல, ஜலீஸ் நண்பன். சாலிஹ் என்றா தான் நல்ல, ஜலீஸ் என்றா நண்பன்.
சரியா, இந்த சொற்கள் தான் நீங்க பார்க்கணும். ஜலீஸ், ஜலீசு சு, ஜலீசு சாலிஹ், சாஹிபுல் மிஸ், அந்த கோடடிச்சு கேட்டு வர இல்லையா, அதுகளுக்கு இந்த மாதிரியான சொற்கள் தான் கேட்டு வரும். ஓகே, அப்ப ஜலீஸ் அண்டா கருத்து நண்பன். சரியா, மசலண்டா உதாரணம், வ அண்டா கருத்து மேலும். இப்ப மேலும் ஏண்டா ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த விஷயத்த சொல்றது முன்னுக்கால வ என்ற எழுத்து வரும். மேலும் மசாலு ஜலீஸ் நண்பனுக்கான உதாரணம். எந்த நண்பன்? அசு, அசு அண்டா கருத்து கெட்ட, மோசமான என்ற கருத்துல வார. சரியா, அப்ப கெட்ட நண்பனுக்கான உதாரணமாவது, தீய நண்பனுக்கான, மோசமான நண்பனுக்கான உதாரணமாவது கமசலி சாஹிபில் கீர். இப்ப கமசல் என்ற சொல்லையும் நாங்க படிச்சோம். க அண்டா போல, மசலண்டா உதாரணம். அப்ப கமசலி என்ற உதாரணத்தை போன்றதாகும். கமசலி உதாரணத்தை போன்றதாகும் என்று தானே வரும், அல்லது போன்றதாகும். சரியா, போன்றதாகும். யாரை போன்றதாகும்? சாஹிபில் கீர். சரியா, சாஹிபி அல் கீர். சாஹிபில் கீர் என்ற சொல் வந்து என்ன கருத்துல வரும்டா? கொல்லன் என்ற கருத்துல வரும். கொல்லன். இப்ப கம்மலை என்று சொல்ற தெரியுமா? ஒருவர்கள் அந்த சொல் பயன்படுத்துறா, கம்மலை. பட்டறை வேலை செய்கிறாள் சார். இரும்பு வேலை செய்றார். எஸ், அந்த பட்டறையில வேலை செய்யறா அல்லது இரும்பு வேலை செய்யறா. உங்களோட வீட்டுகள்ல கத்தியோ மண்வெட்டியோ அல்லது அளவாங்கோ கூர்மையாக்குறதுக்காக வேண்டி நாங்க கொண்டு போறோம் இல்லையா? சில பேருக்கு தெரியாது. சரியானா கொண்டு போயிட்டு நாங்க அதை கூர்மையாக்குறதுக்காக கொடுக்குற சந்தர்ப்பத்துல அவரு என்ன செய்வாருண்டா, இவ்வாறு சூடு போடுவாரு. சூடு போட்டு நல்லா பழுக்க காய்ச்சி தட்டி எல்லாம் செஞ்சு தருவாரு, கூர்மையாக்கி தருவாரு. ரைட். இப்ப என்ன சொல்ல வாரண்டா, இப்ப இங்க வந்து அந்த அந்த வேலை செய்கின்ற அந்த தளம், வேலை செய்கின்ற அந்த இடம் கருமையாக இருக்கும், கருப்பாக இருக்கும். சரியா, எங்கும் சாம்பல் நிறைந்ததாக இருக்கும். புகை அப்படி நிரம்பி போகும் இல்லையா? கரு நிற புகை வந்து மேல போகும். அந்த கற்பனையில உங்களுக்கு அந்த காட்சிகளை கொண்டு வரலாம். அந்த அவர் வேலை செய்யறதொன்றும் என்ன சொல்றது, இப்படிப்பட்ட வேலையை செய்யறவங்க ஒன்றும் இழுக்கானவங்கள் அல்ல. சரியா, கஸ்தூரி வியாபாரி அவர் செய்யற தொழில் தான் மகத்தானது, இவர் செய்யற தொழில் மகத்தானது, அது மதிப்பானது அல்ல என்ற பார்வை வந்துடப்படாது. செய்கின்ற எந்த தொழிலும் ஹலாலான முறையில் இருந்தால் அது கண்ணியமான தொழில் தான். சரியா, இது ஒன்றும் அந்த அப்படியே பார்வை நீங்க எடுக்க வேணும். தயவு செஞ்சு நாங்க சொன்ன உதாரணம், அதாவது என்ன நடக்கிறன்றதுக்கு, அதாவது அந்த கருப்பு மேல படலாட்டியும் புகையாவது மேல வந்து படும் என்ற கருத்துல சொன்னாங்க. அம்மாதிரிதான் கெட்ட நண்பர்கள். அவங்க வந்து எங்களை மோசமான நடத்தைகளின் பால் அழைக்காவிட்டாலும், எங்களை ஈடுபடுத்தாவிட்டாலும் பார்த்து கொண்டிருக்கொள்ள சும்மா இருக்கலா போற இல்லையா? அவங்க உதாரணமாக ஒரு போதை பழக்கமுடையவர்களாக இருந்தால் கையில ஏதாவது வச்சு கொண்டு இருக்கிற நேரம் அவங்க இனி செய்யறத பார்த்துட்டு சும்மா ஒரு சொட்டம் நடிச்சா நல்ல வேணா அந்த மாதிரி எண்ணம் ஒன்றை செய்தான் உள்ளத்தில் ஏற்படுத்துவார். உதாரணமாக. சரியா, ஆமாய் பல விஷயங்கள். சரியா, உதாரணமாக இப்ப ரமலான் மாத காலங்கள்ல, சரியா, ரமலான் மாத காலங்கள்ல சில நேரம் நாங்க மஸ்ஜிது போகணும், குர்ஆன் ஓதணும். சரியா, அப்படி ஒரு ஆசை ஒன்று இருந்தாலும் நண்பர்கள் வட்டாரம் வந்து அந்த பொழுதுகளை வேறு ஏதோ ஒரு வகையில கழிக்கிறவங்களாக இருந்தால், உதாரணமாக கரம் அடிக்கிறது, டாம் இழுக்கிறது, அல்லது கிரவுண்டு போறது, அல்லது எங்கேயாவது குளிச்ச போறது, 3 மணித்தாளங்கள் 2 மணித்தாளங்கள் குளிக்கிறது, இப்படியாக இருந்தா எங்கட பொழுதும் அவங்களோட சேர்ந்து கழிஞ்சிடும். சரியா, கூப்பிட மாட்டாங்க, ஆனா அவங்க போறத பார்த்து எங்களுக்கும் போக கருத்து வரும். அதான் அது என்ன சொல்ல வாரண்டா, இப்ப சாஹிபுல் கீர் வந்து கொல்லன். சரியா, அப்ப பட்டறையில வேலை செய்யற ஆளத்தான் நாங்க கரமதில் விளையாடையில சார். அதை நாங்க இங்க பேசல மகன், அது வானம். சரியா, ரைட். நான் ஃபிக்ஹ் பாடம் செய்யல இல்லையா, அது வானம். ரைட். இங்க வந்து நாங்க விஷயத்துக்கு போவோம். அப்ப கமசலி சாஹிபில் கீர் கொல்லனுக்கு உதாரணம் ஆகும். சரியா, கமசலி சாஹிபில் கீர் கொல்லனுக்கு உதாரணம் ஆகும். சரியா, அப்ப அவர் வந்து இல்லம் உசிபிக மின் சவாதிஹி. சரியா, கொல்லனின் சூளையை போன்றதாகும் என்று சொல்ல மேலுமா? சூளை அல்லது பட்டறை அல்லது வேலைத்தளம் போன்ற சொற்களை சொல்ல மேலும். அது நாங்க பிரகட்ல போட்டிக்கிறேன்டா உண்மையில சாஹிபுல் கீர் என்பது கொல்லனை குறிக்கிற.
கொல்லன் இல்லாவிட்டாலும் கொல்லன் பயன்படுத்துகின்ற அந்த வேலை தளத்தை போன்றதாகும் என்று சொல்றது பொருத்தமாக இருக்கும். ஓகே, இல்லம் யுசிபுக மின் சவாதிஹி, இல்லம் யுசிபுக உமக்கு உம்மை பீடிக்காவிட்டாலும் உமக்கு படாவிட்டாலும், வழங்கினா எதிலிருந்து, மின் சவாதிஹி, மின் அண்டா இருந்து, சவாதண்டா கருத்து கருப்பு, அந்த சாம்பல் சாம்பல்னா இப்போ இதை பார்த்தா விளங்குற சரியா. ஓகே, அந்த கருமையில இருந்து உமக்கு உம்மை வந்தடையாவிட்டாலும், அதாவது அதை எப்படி சொல்லலாம், நீர் அதன் கருமையிலிருந்து தப்பித்து கொண்டாலும் கூட, எதன் கருமை, அந்த சூளையுடைய அல்லது பற்றறையுடைய அந்த கருப்புல இருந்து, அந்த புகை அந்த அந்த சாம்பல்ல இருந்து நீர் தப்பித்து கொண்டாலும் கூட, உமக்கு படாவிட்டாலும் கூட, அசாபக மின் துஹானி, அசாபக மின் துஹானிஹி என்ற கருத்து, அசாபக உம்மை வந்தடையும் அல்லது உம்மீது படும், உம்மீது பட்டுவிடும், மின் துஹானி, துஹான் என்ற கருத்து புகை, துஹான் என்ற கருத்துன்னா புகை, மின் துஹானிஹி என்ற கருத்து அதனது புகையாவது உம்மை வந்தடையும். எதன் புகையாவது, அந்த கொல்லன் பயன்படுத்துகின்ற அந்த வேலை தளத்தின் புகையாவது உம்மை என்ன செய்யும், வந்தடையும். கொஞ்சம் விளக்கமா எடுத்து கொள்ளுங்க. இதுல பாருங்க, வமசல் ஜலீசி சு, கெட்ட நண்பனுக்கான உதாரணம், கமசல் சாஹிபில் கீர், கொல்லனை போன்றதாகும், அல்லது கொல்லன் பயன்படுத்துகின்ற சூளையை பட்டறையை வேலை தளத்தை போன்றதாகும். அந்த வேலை தளத்தின் இல்லம் யுசவிக்கம் சவாதி, அந்த வேலை தளத்துடைய கருப்பு, அந்த வேலை தளத்துடைய சாம்பல், சரியா, சாம்பலுக்கு வேற சொல்லிக்கு நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக சொல்றேன். அந்த வேலை தளத்தில் படிந்திருக்கின்ற அந்த கருப்பிக்கிற இல்லையா, அந்த கருப்பு உம்மீது படாவிட்டாலும் கூட, உம்மீது நேரடியாக படாவிட்டாலும் கூட, அசாபக மின் துஹானி, அந்த வேலை தளத்திலிருந்து வெளியாகின்ற புகையாவது என்ன செய்யும், உண்மை வந்தடையும், உம்மீது படும் என்ற கருத்துல வந்திருக்குது. சரியா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக அழகான உதாரணத்தாக சொல்லிக்கிறாங்க இல்லையா. ரைட். அப்ப நீங்க பார்க்கலாம், திரும்ப பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, மஸலுல் ஜலீஸ் ஸாலிஹ் கமஸலி ஸாஹிபில் மிஸ்க், நல்ல நண்பனுக்கான உதாரணம். இப்ப நான் சும்மா அவளுக்கு எக்ஸாம்ல கோட் அடிச்சு பொருள் கேட்டு வரதானே, அது பொதுவாக இந்த மாதிரியான சொற்கள் தான் வாருது. சரியா. ஜலீசு சாலிஹ், ஜலீசு சு, ரைட், மின் சவாதிஹி, ரைட், உதாரணமாக துஹானிஹி, ரைட், ரீஹி, இந்த மாதிரியான சொற்களை கொஞ்சம் ஞாபகம் வச்சு கொண்டா சரி. ரைட். இந்த சிக்கலான சொற்கள் வாரது குறைவு, உதாரணமாக மின்ஹு, அதுகள் வாரது குறைவு. சரியா. ரைட். இந்த சாஹிபுல் கீர், சாஹிபுல் மிஸ்கண்டா கஸ்தூரி வைத்திருப்பவன் அல்லது கஸ்தூரி வியாபாரி, சாஹிபுல் கீரண்டா கொல்லன், அல் ஜலீசு சாலிஹண்டா நல்ல நண்பன், ஜலீசு சூவண்டா கருத்து கெட்ட நண்பன், ரீஹிஹி அதன் நறுமணம், மின் சவாதிஹி அதனது கருப்பு, துஹானிஹி அதனுடைய புகை என்ற கருத்துல வரும். சரியா. அந்த மாதிரியான சொற்களை தெரிவு செஞ்சு நீங்க பார்த்து கொண்டானெல்லாம் இப்படி இன்னென்ன மட்டும் சொல்ல கோடடிச்சு வரல. சில நேரம் இது முழுக்க சேர்ந்து வரலாம். இல்லம் விசுபுக்க அண்டு வரலாம். இல்லம் விசுபுக்க உண்மை வந்தடையாவிட்டாலும், உமக்கு உம்மீது படாவிட்டாலும், உமக்கு கிடைக்காவிட்டாலும் போன்ற கருத்துகள்ல வரலாம். ரைட். பாருங்கப்ப, மஸலுல் ஜலீசி ஸாலிஹ் கமஸலி ஸாஹிபில் மிஸ்க், நல்ல நண்பனுக்கான உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்றதாகும். இல்லம் யுசிபுக்க மின்ஹு ஷைஉன், அவனிடமிருந்து, ரைட், அல்லது அவரிடமிருந்து உமக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும், உமக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும், அசாபக மின் ரீஹிஹி அவருடைய நறுமணமாவது அல்லது அந்த கஸ்தூரியின் நறுமணமாவது உண்மை வந்தடையும். அந்த கஸ்தூரி நறுமணத்தையாவது நீ என்ன செய்வாய், மணப்பாய். சரியா. ரைட். வமஸலு ஜலீசி சூய், தீய அல்லது கெட்ட அல்லது மோசமான நண்பனுக்கான உதாரணம் கமஸலி சாஹிபில் கீர், கொல்லனை போன்றதாகும். சரியா. கொல்லனை போன்றதாகும் அல்லது கொல்லன் பயன்படுத்துகின்ற சூளை. உண்மையில சூளை என்ற கருத்தில் இல்லைங்கன்னா கொஞ்சம் விளங்குறதுக்காக சொல்றேன். கமஸலி சாஹிபில் கீர், அந்த கொல்லன் பயன்படுத்துகின்ற சூளையை அல்லது வேலை தளத்தை போன்றதாகும். அது ஒரு விளக்கமாகத்தான் நான் சொல்றேனே தவிர நேரடி கருத்து என்ன, கொல்லனை போன்றதாகும்.
இல்லம் யுசிபுக மின் சவாதி, அவனுடைய கருமையிலிருந்து உமக்கு கிடைக்காவிட்டாலும், அதாவது நீ அவனுடைய கருமையிலிருந்து தப்பித்து கொண்டாலும் கூட, உனக்கு அவனுடைய கருமை பீடிக்காவிட்டாலும் படாவிட்டாலும் கூட, உன்மீது படாவிட்டாலும் கூட, அசாபக மின் துஹானிஹி, அந்த கொல்லனுடைய புகையாவது என்ன செய்யும், நிச்சயமாக உண்மை வந்தடையும். ஓகே, விளங்கினா ஹதீஸ்? கஷ்டம் இல்லதானே ஹதீஸ்? நினைக்கிற கஷ்டமா இருக்காது, லேசிதான். இதுல பாருங்க, கஷ்டம் இல்லைன்றது காரணம் என்னன்னா பரிச்சயமான சொற்கள் தான் அதிகமா இருக்குது. சரியா? இப்ப நாங்க திருப்ப இத பாருங்க. ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும், இப்ப 2 முறை வந்த சொல் தான் ஜலீசன்னு சொல். ஜலீசன்னா கருத்து என்ன? என்ன ஜலீசண்டா? நண்பன். நண்பன். ஓகே, அதே போல மசலண்ட சொல் வந்திருக்கிற. மசலண்டா கருத்து என்ன? உதாரணம். உதாரணம் நல்ல இல்ல, உதாரணம். அப்ப மசலண்ட சொல் 2 முறை வந்திருக்குது. சரியா? அதே போல கமசலி என்ன கருத்து என்ன? கமசலி என்றா போன்ற. சரியா? போன்றதாகும். க என்றாலே போன்றதாகும், கமசல் என்றா உதாரணத்தை போன்றதாகும். அப்ப கமசல் என்று 2 முறை வந்திருக்குது. அதே போல நீங்க பாருங்க, இல்லம் யுசிபிக என்றும் 2 முறை வந்திருக்குது. என்ன? இல்லம் உண்மைப்படாவிட்டாலும், உம்மீது படாவிட்டாலும். சரியா? அதே போல அசாபக என்ற சொல்லும் 2 முறை வந்திருக்குது. அது என்ன கருத்து? அசாபக என்றா உண்மை வந்தடையும் அல்லது உண்மை பீடிக்கும். நீங்க அதை எழுதுற போக்குல உங்களுக்கு எப்படி வருதோ நீங்க அப்படி எடுத்துக்கொண்டா சரி. சரியா? ரைட். அப்ப இதெல்லாம் 2 தடவைகள் வந்திருக்கின்ற சொற்கள். விளங்கினா அவளுக்கு லேசி. அதே மாதிரி இப்ப அஸ்ஸாலிஹண்டா அவளுக்கு பரிச்சயமான சொல். நாங்க இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், நீங்க இஸ்லாம் பாடத்திலையும் ஈமானும் அமலும் என்ற ஒரு பாடத்துல ஈமான் இல்லாம அமல்ல எந்த பிரயோசனமும் இல்லை, ரைட். அதே போல அமல் இல்லாத ஈமான்லையும் பயன் இல்லை என்று படிச்சிருப்பீங்க. எஸ், அந்த நறுமணம் என்ன, பூவும் நறுமணமும் மாதிரியா? எஸ், ஓகே, அப்படி படிச்சிருப்பீங்க உதாரணத்தோட. அதுல அமலுன் சாலிஹ் என்பதற்கு வரைவிலக்கணமும் படிச்சிருப்பீங்க இல்லையா? உரிய நேரத்துக்கு பொருத்தமான வேலை என்ற கருத்துல படிச்சிருப்பீங்க. ஏன்னா ரைட். அது மாதிரி இப்ப சாலிஹ் என்ற சொல்லுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல என்ற கருத்துல வரும். அப்ப ஜலீசு சாலிஹண்டா நல்ல நண்பன், ஜலீசு சூவண்டாப்ப கெட்ட நண்பன். இப்ப நல்ல நண்பன் என்று வந்தால் உங்களுக்கு அந்த லேசா ஞாபகத்துல வச்சு கொள்ளலாம். முதலாவது ரசூலுல்லா நல்ல நண்பனை பத்தி தான் சொல்லிக்கிறாங்க. அப்ப ஜலீசு சாலிஹ் நல்ல நண்பன். சரியா? அப்ப நல்ல நண்பன் என்று வரக்குள்ள அதற்கான உதாரணம் யாருக்கு ரசூலுல்லா சொன்னாங்க? சாஹிபுல் கீர்ன்னு சொன்னாங்க. சாஹிபுல் மிஸ்க்னு சொன்னாங்க. சாஹிபுல் மிஸ்கன்னா கஸ்தூரி வைத்திருப்பவன் அல்லது கஸ்தூரி வியாபாரி என்று சொன்னாங்க. சரியா? அதே போல 2வது சொன்னாங்க ஜலீசு சு கெட்ட நண்பன். கெட்ட நண்பனுக்கான உதாரணமாக ரசூலுல்லா சொன்னது யார? சாஹிபுல் கீர். சாஹிபுல் கீர் என்ற கருத்து கொல்லன். சாஹிபுல் கீர் என்றா கொல்லன். சரி, அப்ப லேசாக ஞாபகம் வச்சு கொள்ளலாம். ஓகே, இல்லம் யுசிபுக உமக்கு கிடைக்காவிட்டாலும், உண்மை பீடிக்காவிட்டாலும், ரைட், யா அவனிடமிருந்து, மின்ஹு அவரிடமிருந்து, ஷைஉன் எந்த ஒன்றும், அசாபக உமக்கு கிடைக்கும் அல்லது உண்மை வந்தடையும், என்ன மின் ரீஹிஹி அதன் நறுமணமாவது வந்தடையும். அப்ப நீங்க தமிழ்ல இந்த ஹதீஸ நல்லா படிச்சா, நல்லா மனசுல நிக்கிற அளவுக்கு பாடமாக்கி கொண்டா தமிழ்லையே உங்களுக்கு என்ன செய்யலாம், நிச்சயமாக லேசா ஞாபகத்துல வச்சு கொண்டு சொற்களுக்கான பொருளை நீங்க ஞாபகம் வச்சு கொள்ளலாம். இப்ப அந்த ஹதீஸ் அடிப்படையாக கொண்டு வினாத்தாள் 2ல் 5 கேள்விகள் வாரன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதிலும் கட்டாயமாக ஒரு வினாவார் என்ன, உவமானம், உவமேயம், பொதுத்தன்மை கேட்டு வாரது. அதே போல இலக்கிய நயம் 4 குறிப்பிடுக கேட்டு வாரம். அது 2வது கேள்வி. ஹதீஸை சுருக்கமாக விளக்கு என்பது இன்னும் ஒரு கேள்வி. ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் 2 குறிப்பிடுக அல்லது 4 குறிப்பிடுக என்பது மற்றும் ஒரு கேள்வி. இதெல்லாம் இந்த 4 கேள்விகளுக்கும் நீங்க அரபிலக்கிய நயத்துல இந்த ஹதீஸ தமிழ்ல மட்டும் படிச்சுட்டு போனாலும் எழுதலாம். ஏண்டா உங்களுக்கு இலக்கிய நயமும் கூட பரிச்சயமாகிட்டு எப்படி எழுதணும் என்று. ஹதீஸை பொறுத்த மட்டும் சொற்சுருக்கம், கருத்து சிறைவுள்ள ஹதீஸ் என்ற இலக்கிய நயத்தை பொதுவாக எழுதலாம். இதை பார்த்து எழுதலாம். சில சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறன்னு எழுதலாம். அப்ப உங்களுக்கு அது எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். ஆனா அந்த கோடடிச்சு பொருள் கேட்டு வர அந்த கேள்விக்கு மாத்திரம் நீங்க கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கும்.
அதுவும் கூட தமிழ் மொழியில நீங்க தமிழ்ல சிறப்பான முறையில நீங்க இதை படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதாவது ஒழுங்குபடுத்தி படிச்சா லேசா எழுதலுமாக இருக்கும். சரி, இந்த ஹதீஸ நான் இப்ப மொழிபெயர்த்து காட்டினது விளங்கினா? ஓகே ஓம் சார். ஓகே சரி. இந்த ஹதீஸ் அபு தாவூத்ல 4729வது ஹதீஸாக வந்திருக்குதா? ரைட். அப்ப படிப்பினைகள் நிறைய இருக்குது. ஒன்று நிச்சயமாக அந்த சூழ இருக்கின்றவர்களோட தாக்கம் எங்கள் அறியாமலேயே எங்கள்கிட்ட அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற ஒரு விஷயம் ஒன்று இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வேலை தளத்தில் இருக்கின்ற வேலை செய்கின்றவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும். இப்போ நாங்கள் உதாரணமாக ஸ்கூலுக்கு போகிறோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஸ்கூலில் இப்போ நான் ஒரு சேர் என்ற வகையில், ஆசிரியர் என்ற வகையில் நான் பழகுகின்ற ஆசிரியர் குலம் எப்படியான சிந்தனைகளை கொண்டிருக்குமோ அந்த சிந்தனைகளோட தாக்கம் என்னகிட்டையும் இயல்பாக ஏற்பட பார்க்கும். விளங்கினா? அவர்கள் என்னோடு சேர்ந்து கதைக்கின்ற கதைகள், பேச்சுக்கள், இவைகளும் கூட என்னுடைய என்ன சிந்தனையில, என்னுடைய செயற்பாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். இதே மாதிரி வீட்டு சூழல்லையும் சரி, நீங்க பழகுகின்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, நீங்க போற வாரிடங்களாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் நீங்க யாரோட இருக்கிறீங்களோ அவங்களோட தாக்கம் நிச்சயமாக உங்கள பாதிப்பை ஏற்படுத்தும். அதாவது அவங்களோட பழக்க வழக்கங்கள், செயற்பாடுகள் உங்களை பாதிப்பை ஏற்படுத்தும். சரியா? சுருக்கமா நல்ல நண்பர்களோட தான் நாங்கள் கட்டாயமாக சகவாசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், பழகணும். ரைட், அது சொல்லலாம். அது ஆப்போசிட்டே சொல்லலாம், தீய நண்பர்களை விட்டும் விலகி இருக்க வேண்டும். அதெல்லாம் படிப்பினை தானே, எங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுதுறது. ரைட். அப்ப அதே போல இப்போ ஒரு மனிதன், ஒரு குழந்தை வீட்டு சூழல வளரக்கொள்ள நல்ல ஆரோக்கியமாக வளரும். கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசாம வீட்டு சூழல வளர்ந்தாலும் அந்த குழந்தை வெளிச்சூழல்ல பழகக்கூடிய நண்பர்களை வச்சு அவருடைய எல்லாம் தலைகீழா மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. நீங்க உதாரணமா அவரோட வீட்டுல சின்ன புள்ளைகள் ஈக்குறாங்கன்னு சொன்னா, தம்பி தங்கச்சி அல்லது தாத்தட நானட புள்ளைகள் ஈக்குறாங்கன்னு சொன்னா, நீங்க யாருமே பேசி இருக்காத, நீங்க கேள்விப்பட்டிருக்காத சில சொற்கள், சில வார்த்தை பிரயோகங்கள், நீங்க வாய திறந்து அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்ற அளவுக்கு சில வார்த்தைகளை அவங்களுக்கு கூட கேட்பீங்க. இது எங்கிருந்து வந்தது என்று தேடி பார்த்தா வீட்டுல யாருமே அந்த வார்த்தையை பேச இருக்க மாட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா, ஸ்கூல்ல போயிட்டு அந்த குழந்தை எந்த குழந்தைகளோட, எந்த பிள்ளைகளோட, சிறார்களோட அதிகம் புலங்குறாங்களோ, பேசுறாங்களோ, ரைட், அவங்களிடமிருந்து கற்றுக்கொண்ட வந்த வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் இருக்கும். சரி, கஷ்டமா இருக்கும் அதை கட்டுப்படுத்துறது. சரியா? அவங்களுக்கு அது விளையாட்டாக, நகைச்சுவையாக இருந்தாலும் கூட வெளிச்சூழல்ல எங்கட மானத்தை பறக்க வைக்கின்ற ஒரு செயலாக அது இருக்கும். ரைட். அதான் சொல்லுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுறல குழந்தைகள் என்ன வார்த்தை பேசுற, கேட்ட வார்த்தைகளை தான் பேசுற அப்படின்னு. அது விளங்கினா? கெட்ட வார்த்தைகளை விட அவங்களுக்கு தெரியாது அது கெட்ட வார்த்தையா இல்லையான்றது பெருசா தெரியா, அதை விட அவங்க கேட்ட வார்த்தைகளை தான் பேசுவாங்க. அப்ப எங்கட ரியாக்ஷன் அது எப்படி அமையுமோ அதை பொறுத்து அவங்க அந்த விஷயத்த சீரியஸா எடுப்பாங்க, நகைச்சுவையாக எடுப்பாங்க. ரைட், ஓகே. அப்போ ஒரு குழந்தை வீட்டு சூழல்ல எப்படி ஆரோக்கியமாக இருந்தாலும், எந்த அளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட வெளிச்சூழல்ல பழகக்கூடிய நண்பர்கள் அமைகின்ற விதத்தை பொறுத்து வாழ்க்கை போக்கு மாறும். அப்ப நண்பர்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ரைட். பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு நாங்க யாரை தேர்ந்தெடுத்து இருக்கிறோம்ன்றதை நீங்க தான் பார்க்கணும். சரியா? ரைட். அதே போல ரைட், இந்த தீய நட்பு என்பது நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கையையும் பாதிக்கும், மறுமை வாழ்க்கையையும் பாதிக்கும். மறுமையில இந்த வசனத்தை பாருங்கோ, உங்களோட புத்தகத்திலும் இருக்கும். அல்லாஹ் தாலா சூரத்துல் ஃபுர்கான்ல 28, 29 வசனங்கள் இப்படி சொல்றாங்க. ரைட். யா வைலதா லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா. ரைட். எனக்கு வந்த கேடே, யா வைலதா, எனக்கு வந்த கேடே, எனக்கு வந்த நாசமே, எனக்கு வந்த அழிவே, லைதனி லம் அத்தஹித் ஃபுலானன் ஹலீலா, குறிப்பிட்ட இந்நாள இந்த நபரை நான் என்னுடைய வாழ்க்கையில நண்பனாக, சிநேகிதனாக, தோழனாக தேர்ந்தெடுத்திருக்க கூடாதே என்று அங்க போயிட்டு அங்கலாய்ப்பாராம். இப்ப ஹலீல் என்றாலும் கருத்து நண்பன். உங்களுக்கு தெரியும் தானே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ஒரு பட்ட பேர் ஒன்று இருக்கிறது, ஹலீலுல்லா என்று சொல்லி. தெரியும் தானே அது? ஓம் சார். அல்லாஹ்வின் நண்பன். அல்லாஹ்வின் நண்பன். சரியா? அப்ப ஹலீல் என்றாலும் கருத்து நண்பனா? ஓகே.
அப்ப மறுமையில அங்கலாய்ப்பான். நான் குறிப்பிட்ட இந்த ஜலீஸ் ஆள என்றால் நண்பன் தானே சார்? ஆ ஜலீஸ் என்றால் நண்பன் தானே? ஜலீஸ் என்றாலும் நண்பன். சரியா? ரைட். அப்ப குறிப்பிட்ட இந்த ஆளை, இந்த நபரை, இந்த மனுஷனை என் வாழ்க்கையில நான் நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்க கூடாது என்று சொல்லிட்டு சொல்லுவான். லகது அகல்லனி அணி திக்ரி பஅத இஸ் ஜாஅனி. நல்லுபதேசம் என்னிடம் வந்த பின்னர், நல்லுபதேசம் என்னிடம் வந்த பின்னர் அவன் அந்த நல்லுபதேசத்தை நான் பெற்றுக்கொள்வதிலிருந்தும் அவன் தான் என்னை திட்டமாக வழிகெடுத்து விட்டான். அப்படி என்றா இப்ப இது வந்து கேர்ள்ஸை விட பாய்ஸுக்கு தான் கூடுதலா இருக்கிற. இப்ப நீங்க பழகுற நண்பர்களை கொஞ்சம் பாருங்க. பழகுற நண்பர்களை பார்க்க கொள்ள அதுல நல்ல 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 பொடியமா இருக்கிற. சரியா? நல்ல நல்ல குவாலிட்டிஸ் உள்ள, நல்ல கேரக்டர்ஸ் உள்ள பொடியமா இருக்கிற. அவங்க வந்து சில விஷயங்களை செய்ய பார்க்க கொள்ள உங்களை தடுக்கிற. சரியா? இது இல்ல, இப்படி செய்ய வேணாம். உதாரணமாக ஸ்கூல்கள்ல வந்து ஒரு டீச்சரோ அல்லது ஒரு சேரோ உங்களை கண்டிச்சா அல்லது தண்டிச்சா உங்களோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியும். சரியா? சில நேரம் அந்த குறிப்பிட்ட அந்த ரியாக்ஷன் காட்டுறதுக்கு முன்னுக்கு நல்ல நண்பர்கள் வந்து தடுப்பார்கள். சரியா? அப்ப தடுக்கிறன்றது உங்களுக்கான ஒரு ஞாபகமூட்டல். இப்படி செய்யப்படாது, நீங்க இப்படி நடந்து கொள்ளப்படாது, இது பிழை என்று தடுக்கிற சந்தர்ப்பத்துல இன்னொரு நண்பன் இருப்பான். ரைட், ஓகே. பக்கத்துல இன்னொரு நண்பன் இருந்து சொல்வான், இவன் என்ன சொல்றது, நாங்க சேரத்தை செய்வோம் அப்படி என்று சொல்லிட்டு என்ன செய்வான், உங்களை திசை திருப்புவான். சரியா? நான் உதாரணமா சொல்றேன். இது நான் உதாரணமா ஜஸ்ட் இது மாதிரி பல விஷயங்கள். சில நேரம் அப்படி உதாரணமா உங்களை பள்ளி கூட்டின்னு போக கொள்ள, இல்லாட்டி குறிப்பிட்ட தவறான செயல் ஈடுபட கொள்ள, தடுக்க கொள்ள மத்தவங்க இவனை குழப்புற, நீங்க பெரிய சூஃபியா, அவன் சொல்றத கேட்கிறதா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்புற, உங்களை திசை திருப்புற. திசை திருப்பி என்ன செய்யற, உங்களையும் அந்த வழிகாட்டின் பக்கம் என்ன செய்யற, அழைத்து செல்ற நண்பர்கள் இருக்கிறாங்க. சரியா? ரைட், ஓகே, ரைட். மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. nowadays it is definitely correct with girls also. உண்மையா? ரைட், ஓகே, ஹைர், ஓகே, இருக்கலாம். ரைட். அப்ப அந்த நான் சொல்ற வாரது என்னண்டா, அந்த குறிப்பிட்ட அந்த ஆள், குறிப்பிட்ட அந்த நபர், சரியா, எங்கள்கிட்ட நல்ல நண்பர்கள் எங்களை வந்து அந்த தவறான செயற்பாடுகள் இருந்து தடுக்கின்ற சந்தர்ப்பத்துல கூடவே இருக்கின்ற இன்னும் சில நண்பர்கள் எங்களை அப்படி தடுக்க விடாம, எங்களை நாங்க செய்ய விடாம இல்ல, செய்யணும், அந்த குறிப்பிட்ட மோசமான செயற்பாடுகளை செய்யணும் என்று சொல்லி எங்களை தூண்டு. அப்ப இந்த இதெல்லாம் வந்து எங்க பாதிப்பை செலுத்துமெண்டா மறுமையினால விலகினா. அப்பதான் அங்கதான் போய் அங்கலாய்ப்பான். சரியா? லைத்தனி லம்மத்தஹித் புலானன் ஹலீலா. குறிப்பிட்ட இந்த ஆளை, இந்த நபரை என் வாழ்க்கையில நான் நண்பனாக தேர்ந்தெடுத்திருக்க கூடாது. அந்த நண்பன் தான் என்ன செய்தான், என்னை கிட்ட நல்லுபதேசம் வந்த பிறகும் அந்த நல்லுபதேசத்தை விட்டும் என்னை திசை திருப்பினான், என்னை வழிகெடுத்து விட்டான். அந்த நல்லுபதேசத்தை நான் ஏற்று செயற்படுத்தாது என்னை அவன் தடுத்து விட்டான் என்று சொல்லி அங்கலாய்ப்பான். சொல்லிட்டு சொல்வான், வகான ஷைத்தானு லில் இன்சானி ஹதூலா. ஷைத்தான் மனிதனுக்கு பெரும் மோசக்காரனாக இருக்கிறான் என்று அவன் மறுமையில பிதற்றுவான், அலட்டுவான். சரியா? அப்ப நான் சொல்ல வர்றது என்னென்றா, நாங்க தெரிவு செய்கின்ற நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும். சரியா? ரைட். அதே போல கெட்ட நண்பன், அது நான் ஏற்கனவே சொன்னது தான், செய்யும் பாவமான காரியங்களை பிறரும் செய்ய வேண்டும் என்று விரும்புவான். இதனால சக நண்பர்களையும் என்ன செய்வான், அந்த பாவமான செயற்பாடுகளின் பக்கம் தூண்டி கொண்டே இருப்பான், அந்த பாவங்களை ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்பான். நீங்க நினைக்கிறீங்களா, இந்த நாங்க பார்க்கிற ஒரு படத்தை நாங்க விமர்சனம் செய்யறது அல்லது கேட்கிற பாடல்கள், அந்த பாடல்கள் மற்றவர்களும் பாட வேண்டும் என்பதற்காக நாங்களும் பாடிக்கொண்டே இருப்பது என்பது அது ஒரு ஃபன் அல்ல. அது நாங்க மற்றவர்களை பாவம் செய்ய தூண்டுகின்ற ஒரு விடயம். நாங்க ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தை பத்தியே நாங்க பேசிக்கொண்டிருக்கோம்ல, கேட்டுக்கொண்டிருக்கிற மத்தாக்களுக்கும் அந்த படத்தை பார்க்கணும் போல இருக்கும், அந்த உணர்வு பிறக்கும். அப்ப அதை என்ன செய்யறது, நாங்க பாரு என்று சொல்லல, ஆனா நாங்க பேசக்கொள்ள அவன் பார்க்கறது தூண்டப்படுவான். அதான் நான் சொன்னேன், சில நேரம் செய் என்று சொல்ல மாட்டான், ஆனா எங்களோட வார்த்தைகள், நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், எங்களோட செயற்பாடுகள், சரியா, அதை வச்சு அவன் என்ன செய்வான், முடிவெடுத்து கொண்டு போவான். ரைட், ஓகே.
ரைட். அப்ப அதே போல இந்த வரலாற்றில வந்து பல உயர்ந்த சாதனைகளை படைக்க காரணமாக நல்ல நட்புகள் இருந்திருக்கிற என்பதையும் எங்களுக்கு வரலாறுகள்ல பார்க்க இயலும். சரியா? இது வந்து உண்மையில இந்த வசனம் இறக்கப்பட்டதன் பின்னணியில ஒரு அஸ்பாபுன் நுசூல், சபபுன் நுசூல் அருளப்பட்டமைக்கான காரணம் ஒன்று இருக்குது. நீங்க இன்ஷா அல்லாஹ் தேடி பாருங்க. சரியா? ரைட், ஓகே. இலக்கிய நயம் என்று வரக்குள்ள பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் இடையிலான வித்தியாசத்தை தெளிவுபடுத்த அழகான ஒரு உதாரணத்தை இங்க பயன்படுத்திக்கிறாங்க. அந்த அடிப்படையில நல்ல நண்பன் 2 உவமானுவமையம் இருக்குது. 2 நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. 2 உவமானம் இருக்குது, உவமையம் இருக்குது, பொதுத்தன்மை இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்ல நண்பனை அல் ஜலீசு சாலிஹ், நல்ல நண்பனை உவமிக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின உவமானம் உதாரணம் என்னென்றா என்ன? உவமானம் என்ன? கஸ்தூரி வைத்திருப்பவன், கஸ்தூரி சொந்தக்காரன், கஸ்தூரி வியாபாரி. உவமானம். உவமானம்னா நீங்க பெரும்பாலான நாட்கள் இது ரெண்ட மாத்தி கொள்றோம். உவமானம் என்பது நாங்க எதற்கு ஒப்பிடுறோமோ அது. உவமேயம் என்பது எதை ஒப்பிடுறோமோ அது உவமேயம். சரியா? அத நீங்க மாத்திக்கொள்ள வேணாம். அப்ப உவமானம் வந்து கஸ்தூரி வியாபாரி, உவமேயம் என்ன? நல்ல நண்பன். சிம்பலாக அல் ஜலீசு சாலிஹ், நல்ல நண்பன். பொதுத்தன்மை இரண்டிலும் காணப்படக்கூடிய பொதுவான தன்மை என்னன்னு சொன்னா, இப்ப நான் நட்பயன் என்று மட்டும் போட்டிக்கிறேன், நட்பயன் கிடைக்கும். அது அல்லாம வேறு பொதுத்தன்மைகளையும் உங்களுக்கு சொல்லலாம். யோசிச்சா என்னை விட அல்லது புத்தகத்தில் இருக்கிற அந்த குறிப்பை விட நல்ல ஒரு ஐடியா உங்களுக்கு பிறக்கும். சரியா? இப்ப கஸ்தூரி வியாபாரியிடமிருந்து எப்படி நல்ல நறுமணம் கிடைக்குமோ, சரியா, அதே மாதிரி நல்ல நண்பர்களிடமிருந்து நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல செயற்பாடுகள் கிடைக்கும். எனவே அந்த ரெண்டிலும் இல்ல பொதுவான தன்மை என்ன? அந்த நட்பயன். சரியா? நட்பயன் என்பது பொதுவான ஒரு தன்மை. சரியா? ரைட், ஓகே. சரி, இது நல்ல நண்பனுக்கான உதாரணம். அதே போல தீய நண்பனுக்கான உதாரணத்துல ரசூலுல்லாஹ் பயன்படுத்திக்கிறது வந்து உவமானமாக கொல்லன். அதான் காட்டினேன், சாஹிபுல் கீர். நேரம் கொல்லனண்டா விளங்காது என்ற காரணத்தால் தான் நான் அந்த இமேஜை உங்களுக்கு நான் பிக்சரை காட்டினேன். சாஹிபுல் கீர் கொல்லன். உவமேயம் என்ன? ஜலீசு சூ, கெட்ட நண்பன். பொதுத்தன்மை என்ன? இப்ப கொல்லண்ட அந்த வேலை தளத்துல இருந்து, சரியா, எப்படி அந்த கெடுதி அல்ல மனிதன் அந்த மனிதன் விரும்பாத ஏதாவது ஏற்படுமோ அதே போலதான் கெட்ட நண்பனம் இருந்து என்ன செய்யும்? கெடுதி அல்லது தீங்கு ஏற்படும். சரியா? மோசமானவைகள் ஏற்படும். ரைட். அப்ப அந்த அடிப்படையில இங்கு 2 உவமானுவமேயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நீங்க கருத்துல கொள்ளுங்க. சரியா? நான் நினைச்ச கொல்லனண்டா தீப் அல்ல, கல்லன் அல்ல. கல்லனண்டா தான் கல்லன், தீப். ஓகே, கொல்லன் கொல்லன் என்ன சொல்றது? உங்களுக்கு வேற ஏதாவது சொல் தெரியுமா? பொதுத்தன்மைக்கு கெடுதியை விட விளைவு சொல்லுங்க, ஏதாவது பொறுத்த மாதிரி இருந்தா சொல்லுங்க. நான் இதை இப்பதே அழிச்சு நான் எழுதுறேன். சொல்லுங்க பாக்க, பொதுத்தன்மைக்கு என்ன? கெட்ட பண்புகள் வருமா சார்? கெட்ட பண்புகள்னா அல்லது தன்மை என்ற உவமானத்துக்கும் உவமேயத்துக்கும் உள்ள ஒற்றுமை தானே? ஒற்றுமை. ஒற்றுமை ஏதாவது ஒற்றுமையத்தான் நாங்க சொல்ல போறது. கொல்லனால கெடுதி அல்ல, அது வந்து அந்த நறுமணத்தை ஒப்பிட்டு வச்சுக்கி. அப்ப நாங்க இத பாப்போமா? இப்படி விரும்பத்தகாதவை ஏற்படும். அப்படி போடுவோமா? விரும்பத்தகாதவை ஏற்படல் அப்படி போட்டா இப்படி. இப்ப எனக்கான இப்படி சொல்ல தெரியல. இது பொதுத்தன்மை என்பதை நீங்க இப்படித்தான் எழுதணும் என்று இல்ல, புத்தகத்தில் இருக்கிறதான் எழுதணும் அப்படியும் இல்லை. சரியா? அத்தான் பொதுத்தன்மை என்பது. சரியா? உங்களுக்கு எது விளங்குறோ அதை வச்சு அழகா எழுதலாம். 2லையும் உள்ள பொதுவான தன்மை. அது கட்டாயமாக புத்தகத்துல இருக்கிறத தான் எழுதணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. சரியா? சரியாம்மா? ரைட், ரைட், ஓகே. சார் தீங்கு ஏற்படுதல்
தீங்கு ஏற்படுதல், அதுதான் நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் இல்லையா, தீங்கு ஏற்படுதல் அல்லது விரும்பத்தகாதவை ஏற்படுதல், கெடுதி ஏற்படுதல். கெடுதி என்பது உண்மையில இல்லை. இப்ப கொல்லன் அல்லது கொல்லண்ட சூளை, கொல்லண்ட அந்த வேலை தளத்திலிருந்து எங்களோட உடம்பில கருப்பு படுறதும் அல்லது புகை வந்து எங்களோட மேல படுறதும் கெடுதி அல்ல. அது அது கெடுதியை விட எங்களுக்கு விருப்பமில்லாத ஒன்று ஏற்படுறலி ஆகின. அந்த புகை வந்து எங்களோட மேல படுறது நாங்க விரும்புறது இல்லை. அது மாதிரி கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் எங்கள்கிட்ட வாரத்தை நாங்க விரும்புறது இல்லை. அந்த வகையில் அதை கொஞ்சம் எடுக்கலாம். பொதுத்தன்மையினருக்குள்ள விரும்பத்தகாதவை ஏற்படல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பாக கொள்ள சரி உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். பாருங்களே, சரியா யோசிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். ஹலோ, ரைட், ஓகே. அப்ப இதுல வேற உதாரணம் இந்த இலக்கணம் எங்க நீங்க பாருங்க. சார் சூரா ஃபுர்கான்ல இருந்து 28 29 அத்தியாயத்துல இருந்து ஏதாவது எக்ஸாமுக்கு வருமா சார்? இல்ல இல்ல இல்ல, அவட புத்தகத்துல ஈக்கிற மகன் அப்படி இந்த சூரத்துல ஃபுர்கான்ல இருக்கிற இந்த வசனங்களை தந்து மொழிபெயர்க்குக அப்படியெல்லாம் வார இல்லையா? சரியாமா, புத்தகத்துல இருக்குது ஒரு விளக்கமாக, ஒரு ஹதீஸுக்கான விளக்கமாக இருக்குது. சரியா, ரைட், ஓகே ஓகே சரி ரைட். சார் இது செகண்ட் டேர்ம் சிலபஸுக்குள்ளயா? செகண்ட் டேர்முக்குரியதா? செகண்ட் டேர்முக்குரியதை நாங்க ஏற்கனவே படிச்சோம். இது உண்மையில ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியது. சரியா, ஆனா நாங்க இப்ப படிக்கல இந்த ஹதீஸ. ரைட், அதை அழகா படிச்சு தீக்கிறோம். ஓகே, நான் குரூப்ல போட்டேன்னா இந்த நான் வந்து அந்த ஸ்கீமா போட்டதானே உங்களோட குரூப்ல? ஓகே, போட்டதானே? இல்ல நான் போட்டேன் போடலையா? இல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் போட்டுக்கிறேன். இருங்க நான் காட்டுறேன். இல்ல நான் செகண்ட் டேர்முக்கு சொல்லி நான் போடல. இல்லம்மா, நான் செகண்ட் டேர்முக்கு சொல்லி அப்படி நான் போடல. இருங்க நான் காட்டுறேன். இதை பாருங்க இந்த வாட்ஸ்அப்ல. ரைட், ஷேர் ஆகி இருக்கிற. ரைட், உங்களோட குரூப் என்ன? 2024 பாய்ஸ், 2024 கேர்ள்ஸ், 2 குரூப் இருக்குது. சரியா, இப்ப நீங்க 2024 பெஸ்ட் தானே? இந்த பாருங்க இந்த போட்டிக்கிறேன் இந்த இடத்துல. எப்ப? சனிக்கிழமை இரவு 9:01 நான் போட்டிக்கிறேன். நல்லா பாருங்க. நீங்க இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அரபு இலக்கியம் பாடத்திட்டம் தரம் 11 தவணை ரீதியான அலகுகளும் அதற்கான கேள்வி முறைகளும் இருக்குது. இது வடமேல் மாகாணத்துல கல்வி திணைக்களத்தால 2023 9ஆம் மாதம் 15ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதாவது அவங்க டைப் பண்ணி போட்டிக்கிறாங்க. இது வந்து தரம் 11 அரபு இலக்கியம் ஆசிரியர் வழிகாட்டி கைநூலை துணையாக கொண்டு தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆசிரியர் வழிகாட்டி நூல் என்று வரக்கோட கையில அந்த புத்தகம் இல்லை இல்லையா?
ரைட். வேணுமெண்டா அதை போட்டுவிட பிரச்சனை இல்லை. ஆசிரியர் வழிகாட்டி நூல்ல இருக்கிற விஷயங்கள் அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஸ்கீம் பிரிக்கப்பட்டிருக்குது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க அரபு இலக்கியத்தை வரலாற்றினூடாக என்ற அந்த தேர்ச்சியில நாங்க எல்லாம் பார்த்துட்டோம். சரியா? செகண்ட் டேர்முக்குரியதான் பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் டேர்முக்குரியதான் பார்த்துட்டோம். அதே போல சூறாக்கள் எடுத்துக்கொண்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல சூரா அபஸா நாங்க ஃபர்ஸ்ட் டைம் சூரத்துல் முத்தஸிரையும் படிச்சோம். போன வாரம் சூரத்துல் மஆரிஜா படிச்சோம். ரைட். அப்ப நீங்க இங்க மாதிரி வினாக்கள் வார அதுல பாருங்க, அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ள அரும்பத சொற்கள். அதுதான் இப்ப உதாரணமாக பினாத்தால் ஒன்றுல கேட்டுவார் இல்லையா, குறிப்பிட்ட சொற்களை தந்து பொருள் கேட்டுவார், அல்லது பொருளை தந்து அதற்கான அல் குர்ஆன் சொல்லணும்னு கேட்டுவார். அதை நீங்க பாடமாக்கணும். அது 2 வருஷத்துக்கு மிகச்சிறிய சூறாக்களும் அந்த ஒரு 10 வசனங்கள் எல்லாம் சேர்த்துனா 35 வசனங்கள் அத சொற்களை பாடமாக்குறது கஷ்டம் இல்லை. நீங்க சரியா பிளான் பண்ணி படிச்சிருந்தா பாடமாக்கி இருக்கலாம். இப்ப லேட்டில் பாடமாக்கலாம். அதே போல சூறாக்கள் இறங்குவதற்கான பின்னணி. ரைட். அதுதான் வினாத்தாள் 2ல வாரது. சூறாக்களின் பொருள் சரியா தெரிந்திருக்கணும். சூறாக்களுடைய படிப்பினைகள், சூறாக்களில் இடம்பெறக்கூடிய இலக்கிய நயம், மீமு சாக்கினா சுக்குன் செய்யப்பட்ட மீம், சது செய்யப்பட்ட நூன், அதே போல ராவுடைய சட்டம், வக்ஃபுடைய சட்டம், நிறுத்த குறியீடுகளுடைய சட்டம். ரைட். அல்லது அடுத்தது விளக்கமாக எழுதுறது, ஆரம்ப 2 வசனங்கள் அல்லது இறுதி 2 வசனங்கள் அல்லது ஆரம்ப 5 வசனங்களை விளக்கமாக எழுதுறது. சரியா? இப்படி நான் குரூப்ல போட்டேன். அது பாருங்க, இப்ப நாங்க ஹதீஸை படிச்சுட்டு இருக்கிற உண்மையிலேயே எங்களுடைய ஸ்கீம் படி அஸ்ஸியாமு ஜுன்னah என்ற ஹதீஸும் இதா மதர்த்தும் பிரியாதுல் ஜன்னா என்ற ஹதீஸும் முதலாவது டேர்ம்ல நாங்க படிச்சோம். அது ரேசான ஹதீஸ் என்றபடியால உங்களுக்கு கஷ்டப்படுத்தப்படாதுன்றதால நாங்க ஃபர்ஸ்ட் படிச்சோம். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய தான் நாங்க இப்ப படிச்சுட்டு இருக்கிறோம். அதுலதான் நான் இப்ப படிச்சுட்டு இருக்கிறேன்னா மசலு அல் ஜலீசு சாலிஹ் என்ற இந்த ஹதீஸை படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இன்னும் ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, மசலுல்லதி யுஅல்லிமுன் நாஸ் அல் ஹைர என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஹதீஸை நாங்க இன்ஷா அல்லாஹ் படிக்கணும். அதே மாதிரி நாங்க படிச்சோம் வேணா இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இஃபா ஷஃபவியை படிச்சோம். சது செய்யப்பட்ட மீம், சது செய்யப்பட்ட நூன் ஒரு சட்டங்களை படிச்சோம். ராவுடைய சட்டத்தை நாங்க படிக்கணும், படிக்கல இன்னும். அதே போல இந்த துவாக்களையும் நாங்க படிச்சோம். ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். அதே போல அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்இ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த், அல்லாஹும்ம பிக அஸ்பஹ்னா வ பிக அம்சைனா வ பிக நஹ்யா வ பிக நமூது வ இலைக நுஷூர். இந்த துவாக்களை நாங்க படிச்சோம். நாங்க இந்த துவாவை அல்லாஹும்ம அஸ்லிஹ் லி தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி என்று ஆரம்பிக்கிற இந்த துவாவை நாங்க படிச்சோம். அப்ப இன்னும் 3 துவாக்கள் இருக்குது. ஆனா அந்த அளவு பெரிய துவாக்கள் இனி கஷ்டப்படுத்துற அளவுக்கு வாரதில்லை. நாங்க இன்ஷால்லா அதையும் பார்ப்போம். இந்த 3 துவாக்கள் இருக்குது. ஒன்று அந்த வித்ர், குனூத்துல் வித்ர், அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் என்று வரக்கூடியது. அதே போல அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். அதே போல அல்லாஹும்ம லா சஹ்ல இல்லா மா ஜஅல்தஹு சஹ்லா வ அன்த தஜஅலுல் ஹஸ்ன இதா ஷி'த சஹ்லா. அந்த 3 துஆக்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிக்க வேண்டி இருக்கிறோம். அதே போல பிள்ளைகள் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த அன்னப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரலா என்று வரக்கூடிய ஒரு கவிதை ஒன்று இருக்குது. அதை நாங்க படிக்கல, அவரோட புத்தகத்திலேயும் இல்லை. சரியா? அது பாட ஆசிரியர் வழிகாட்டி நூல்ல உள்ள ஒரு கவிதை, சின்ன ஒரு கவிதை. அதை நாங்க படிக்கணும். சரியா? முஸ்லிமோன முஸ்லிமோன முஸ்லிமோன் என்று ஆரம்பிக்கின்ற ஒரு கவிதை ஒன்று இருக்கிற இல்லையா, அதை நாங்க படிச்சோம். அதே போல மாஹியா என்ற கவிதையை நாங்க இதுவரையில படிக்கலன்னு நினைக்கிறேன். ரைட். ஆனா ஹிர்ரி என்ற கவிதையை படிச்சோம். சரியா? அதே போல செகண்ட் டைம் இந்த 2ஆம் நம்பர் போட்டிக்கிற செகண்ட் டைம் ரிபா உல் வாலிதேன் படிச்சோம், மகாரிமுல் அஹ்லாக் படிச்சோம், அல்ஹல் இஸ்லாமுல் லனா தீனா தான் கடைசியாக நாங்க படிச்ச கவிதை. இடையில குல்லமா அத்தபடி அத்தஹர் என்ற கவிதையை நாங்க இன்ஷா படிக்கணும். உரைநடையை பொறுத்த மட்டும் 4ம் படிச்சாச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் டைமுக்குரிய அஅலமு யௌமின் ஃபீ ஹயாத்தியும் யஜிபு அல்லா அன்சாவும் படிச்சோம். அதே போல அஸ்ஸைரு அஃலல் இலா நேசுல் சௌத்தியும் படிச்சோம். சரியா? பழமொழியிலையும் நாங்க இந்த ஆரம்ப 2 பழமொழிகளையும் படிச்சோம். மன்ஜத்த வஜத லன் உகையிற கலிமத்தி என்ற பழமொழியை படிச்சோம். என்னகிட்ட எக்ஸாம் பேப்பர் தயாரிச்சு தாங்கோ என்று கேட்கிறவங்களுக்கு நான் இந்த ஸ்கீம் படிதான்
தயாரிச்சு கொடுக்குறேன். சரியா? ஓகே. அப்ப நீங்க இந்த ஸ்கூல்ல, நீங்க இந்த வலயத்துல, நீங்க இந்த மாகாணத்துல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு யார் பேப்பர் ரெடி பண்றதுன்றது எனக்கு தெரியாது. இப்போ என்னைக்கிட்ட கேட்டவங்களுக்கு நான் இப்போ நான் ஒரு மாகாணத்துக்கு பேப்பரை செஞ்சு அனுப்பியாச்சு. அது என்ன மாகாணம் தயவு செஞ்சு என்னிட்ட கேட்க வேணாம். சரியா? ரைட், பேப்பர் அனுப்பியாச்சு. அவங்களுக்கு நான் இந்த ஸ்கீமை கையில் வச்சு கொண்டிருக்கிறேன். அதை வச்சு கொண்டு தான் பேப்பரை தயார் பண்ணி அனுப்பினேன். சரியா? ரைட், ஓகே. அப்போ அந்த அடிப்படையில் இந்த ஸ்கீம் நான் ஒரு குரூப்பில் போட்டிக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு ஸ்கீமை குரூப்பில் போட்டிக்கிறபடி படிங்க. கொஞ்சம் உங்களோட பாட ஆசிரியர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. உங்களுக்கான வினாப்பத்திரம் பாட ஆசிரியர் தயாரிக்கிறதாக இருந்தால் பாட ஆசிரியர் எப்படி படிப்பிச்சிக்கிறன்றதையும் நீங்க பாருங்க. சரியா? அப்போ அவளுக்கு பெரிய இஷ்யூ கொண்டா இருக்காது. அதை பாட ஆசிரியர் சப்ஜெக்ட் டீச்சர் அரபிக் லிட் படிப்பிக்கிற டீச்சர் வந்து அல்லது சேர் வந்து வளையத்தால் எடுக்கிறதாக இருந்தால் அந்த வளையத்துல பேப்பர் தயாரிக்கிறவங்க எதை அடிப்படையாக கொண்டு எடுக்கிறாங்கன்றதை கொஞ்சம் விசாரிச்சு வர பாருங்க. சரியா? டீச்சர் எப்படி சரி கொஞ்சம் கேட்டு விசாரிச்சு கொண்டாடலாம். வேண்டாம் அவர் எந்த ஸ்கீம் அடிப்படையாக வச்சு எடுக்க போறாருன்றது தெரியல. பொதுவாக ஸ்கீம் வந்து இந்த வடமேல் மாகாண தால வெளியிடப்பட்ட இந்த ஸ்கீமை வந்து புத்தளம் மாவட்டம், குருநாகல் மாவட்டத்தில் இந்த ஸ்கீமை போட்டவர் தான் பெரும்பாலும் பேப்பர் எடுக்கிற. அப்படி இல்லாவிட்டாலும் இந்த ஸ்கீம் படி தான் பேப்பர் பெரும்பாலும் அவங்களுக்கு வரும். ஏனைய மாகாணங்கள், இப்போ கிழக்கு மாகாணம் குறிப்பாக, சரியா, தென் மாகாணம், அதே போல மேல் மாகாணம், அதே போல வேற என்ன மாகாணம் இருக்குதுல்ல, மத்திய மாகாணம், வேற ஏதாவது மாகாணங்கள் இருக்கிறாயில படிக்கிற பிள்ளைகள்? கிழக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ், வேற அதான் கிழக்கு மாகாணம், வெஸ்டர்ன், ஓகே, ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன், மேல் மாகாணம். ஓகே, ரைட். அப்போ இந்த மாகாணங்களோட பேப்பர் இனி தெரியல யார் எடுக்க 2 பிள்ளைகள் கொஞ்சம் இந்த ஸ்கீம் படிங்க. சரியா? உங்களுக்கு இப்போ பெரும்பாலும் நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி படிச்சுக்கொண்டா நல்லா. அப்போ நான் ஸ்கீமை நான் இப்போ எல்லா ஸ்கீமையும் வச்சு என்ன படிப்பிக்கலவே, நானும் ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்று வச்சு கொண்டு தான் நான் போகணும். இதுமாரி நான் தனியாக தொகுத்திருக்க வேண்டும். நான் பார்த்தேன், நான் தனியாக ஒரு ஸ்கீம் ஒன்றை போட்டு படிப்பிக்கிறத விட போடப்பட்டிருக்கிற ஸ்கீம் மிச்சம் லேசாகிக்குது, கஷ்டம் இல்லாமல் இருக்குது. அந்த ஸ்கீம் படி நான் போகிறேன். சரியா? எனவே இபிசியினூடாக நடாத்தப்படுகின்ற இந்த வகுப்பு தொடரில் பாடங்கள் எந்த முறையில் நடக்குதுன்னு சொன்னால் வடமேல் மாகாண திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இபிசியுடைய கிளாஸ் நடந்து கொண்டு போகுது என்பதை மாணவர்களாக நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். சரி, ஓகே. அப்போ இலக்கிய நயம் நாங்கள் பார்த்தோம். எதிர் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற அஸ்ஸாலிஹ் நல்ல, அஸ்ஸுவண்டா கெட்ட. ஓகே, ஒத்தோசை கொண்ட சொற்கள் வந்துக்குது இல்லையா? சாஹிபில் மிஸ், சாஹிபில் கீர் ஒரே மாதிரி இருக்குது. சாஹிபில் மிஸ்கி, சாஹிபில் கீரி ஒரே மாதிரி இருக்குது. அதே போல ஒரு சொல் அல்லது ஒரு சொற்றொடர் திரும்ப திரும்ப வந்திருக்கிறதும் ஹதீஸுக்கு அழகு சேர்க்கிற இல்லையா? அல் ஜலீஸ் என்ற சொல். அதே போல இல்லம் யுசுபு கமீன், அசாப கமீன், அதை உங்களுக்கு நிறைய எழுதலாம். கமத்தலி கமத்தலி என்று 2 முறை வந்திருந்த, மசல் மசல் என்று 2 முறை வந்திருந்த, அதெல்லாம் வச்சு எழுதலாம். அடுத்த பொதுவாக எல்லா ஹதீஸ்களுக்கும் நீங்க பொருத்தமாக எழுதக்கூடிய சில இலக்கணங்கள் தான். அது எல்லா ஹதீஸ்களுக்கும் எழுதலாம். இலகுவான மொழிநடை கொண்டதாக ஹதீஸ் காணப்படுகின்றது. சரியா? அதே போல சொற்சுருக்கம் கருத்து செறிவுள்ள ஹதீஸாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. மனநமிட இலகுவான ஹதீஸாகவும் காணப்படுகின்றது. அப்ப ஹதீஸை பொறுத்த மட்டும் இல்லை, உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்டையும் எல்லா ஹதீஸ்களுக்கும் நீங்க எழுதலாம். இப்ப நீங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரியான பாயிண்ட்டுகளை எழுதிட்டு, இந்த குறிப்புகள் எழுதிட்டு இதையும் நீங்க சும்மா எழுதி விடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ பொதுவாக இலக்கிய நயத்தை குறிப்பிடுகின்ற குறைந்தபட்சம் 4 இலக்கிய நயம் எழுதணும். குறைந்தபட்சம். கூடுதலாக உங்களுக்கு எத்தனை வேணுமென்றாலும் எழுதலாம். நீங்க குறைந்தபட்சம் 4 எழுத போய் 4 மட்டும் எழுத போய் அதில் ஒன்று பிழைச்சாலும் பிழையாகினாலும் நீங்க இந்த 3 பாயிண்டையும், அதாவது இலகுவான மொழிநடை கொண்டதாக இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது என்றதையும், சொச்சுருக்கம் கருத்து செறிவுள்ள ஹதீஸ் என்றதையும்,
மனமிட இலவான ஹதீஸ்ன்றதையும் மேலதிகமான பாயிண்டாக நீங்க 4 பாயிண்ட்டுக்கு அங்கால எழுதுங்க. ஏண்டா 4 பாயிண்ட்ல ஏதாவது ஒன்று மிஸ் ஆகினாலும் இதுல ஏதாவது ஒன்று சரி வந்தால் உங்களுக்கு அந்த மொத்தமான புள்ளிகள் கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. சரி, ஓகே. அப்ப இப்படித்தான் கேள்வி பாருங்க. இப்ப நான் ஹதீஸ் ஒன்றை தந்தால் இந்த மாதிரி ஹதீஸை தருவாங்க. சில நேரம் அந்த ஹதீஸ்ல ஹரக்கத்து இல்லாமல் இருக்கும். இப்ப இதுல வாசிக்கிறதுக்கு ஃபத்ஹா, கஸ்ரா, லம்மத் எல்லாம் இருக்கிற இல்லையா, அதுல அப்படி ஒன்று இல்லாமல் இருக்கும். அப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு இது விளங்கும். இது என்ன பார்த்த பார்வையிலேயே ஜலீஸ் என்ற சொல் ஹரக்கத் இல்லாட்டியும் வாசிக்க கஷ்டமா இருந்தாலும் நண்பன் என்று விளங்கினா உங்களுக்கு பொட்டோவா அந்த ஹதீஸ் முழுக்க தமிழ்ல படிச்சது அரபால படிச்சது எல்லாம் மனசு வந்தாச்சு. அவரை பேனைய பேப்பர்ல வச்சாச்சு, எழுதி கொண்டு போக வேண்டியதுதான். என்ன மெத்தட்ல வர உவமானம் என்ன, உவமேயம் என்ன, ஒற்றுமைகள் என்ன. ஒற்றுமைகள் என்று வரலாம் அல்லது பொதுத்தன்மைகள் என்று வரலாம். சரியா? ரைட். அப்படி வரக்குள்ள நீங்க மிக அழகாக எழுதணும். உவமானம் என்று நீங்க எழுதிட்டு தான் நீங்க ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்லையும் அப்படித்தான் வரணுமா, உவமானம் என்று எழுதணும். எழுதிட்டு சரியா, அதுக்கப்புறம் ஏதோ உவமானத்தை எழுதணும். அப்புறம் உவமேயம் கீழுக்கு எழுதணும். அழகா எழுதினா சரி. அப்புறம் மேற்பட ஹதீஸில் கோடிடப்பட்ட வெளிப்பாடுகள், இந்த சொல் வரலாம் சில நேரம். வெளிப்பாடுகள் என்றா ஒன்றுமில்லை, அது சொல்லோ அல்லது சொற்களோ அல்லது சொற்றொடர்களோ, அதுதான் வெளிப்பாடுகள். அந்த பொருள் எழுதினா சரி. உதாரணமாக ஜலீசு சாலிஹ் என்றதை தந்திக்கிறண்டா அந்த நீங்கள் ஜலீசு சாலிஹ் என்பதை பார்த்து கீழே எழுதுற. சரியா? எழுதிட்டு தான் நீங்க என்ன செய்யணும், அந்த பொருளை எழுதணும். அதே மாதிரி கமசலி சாஹிபில் மிஸ்கண்டால் கமசலி சாஹிபில் மிஸ்கண்டத்தை நீங்க பார்த்து அப்படியே கீழே எழுதுறது. எழுதிட்டு தான் அந்த கருத்து என்னன்றது எழுதுற. சரியா? எனக்கு 2 மிஸ்கண்ட் வரும். அது மாதிரி அசாபக்கமின் துகான், இவ்வாறு 2-3 சொற்கள் இணைந்ததாக வரோ மேலும் அல்லது ஒரு தனி சொல்லாக வரோ மேலும். அல் ஜலீசன்னு மட்டும் வரையிலும், மிஸ்கண்டு மட்டும் வரையிலும், தனிச்சொல்லாக வரோ மேலும். சரியா? ஹதீஸை நீங்க பாடமாக்கணும் என்ற அவசியம் இல்லை, ஹதீஸை தருவாங்க. அந்த ஹதீஸை பார்த்து விட எழுதுற மட்டும்தான் உள்ளது. அதே போல மேற்பட ஹதீஸ் உணர்த்தும் போதனைகள் 2 கேட்டிக்கிறேன். அப்ப மிக அழகாக 4 மார்க்ஸ் இல்லையா? அப்ப கொஞ்சம் ஒரு 2-3 சொற்கள் முடிக்காம நீங்க எழுதுற பாயிண்டா ஒரு 2-3 வரிகள் வரக்கூடிய அமைப்புல கொஞ்சம் விரிவாக எழுதினா நல்ல படிப்பின். சுருக்கமா எழுதினத்துல பிரச்சனை இல்லை, ஆனாலும் சில நேரம் திருத்தவட்ட கையில் இருக்கிற பூரணமான புள்ளிகள் கொடுக்கிற மாதிரி எழுதில்லையே 4 மார்க்ஸ். அப்ப 1க்கு 2 மிச்ச சுருக்கமா எழுதாம ஓரளவு கொஞ்சம் விளக்கமாக விரிவாக எழுதினா நல்ல. அவரை பாருங்க, இந்த ஹதீஸில் காணப்படக்கூடிய இலக்கிய இனத்தை விளக்குகாண்டு வந்தால் மொத்தமாக 20 புள்ளிகள் தானே. அப்ப 1க்கு 4 என்ற அடிப்படையில இலக்கிய நயம் கட்டாயமாக இப்படி கேட்டு வந்தா 4 பாயிண்டாவது எழுதணும். இந்த 4 பாயிண்ட்டும் இலக்கிய நயத்தை சொல்ற மாதிரி எழுதணும். ஹதீஸ சுவைக்கிற மாதிரி, ஹதீஸ நயக்கிற மாதிரி எழுதணும். சரியா? அப்போ உதாரணங்கள் போட்டு எழுதல் மிச்சமே நல்ல, உங்களோட விட மிக திருத்தமானதாக இருக்கும். அடுத்த மேற்படு ஹதீஸை சுருக்கமாக விளக்குகின்ற ஒரு கேள்வி ஒன்று கடைசியா வரும். அப்படி வரக்கொள்ள புள்ளகள் ஒன்றும் இல்லை. அதான் நீங்க ஹதீஸை நல்லா படிச்சுட்டு போனா நீங்க அந்த ஹதீஸை உகட மொழி நடையில பூரணமாக எழுதிட்டு வந்தாலே புள்ளிகள் கிடைக்கும். இந்த 5வது கேள்விக்கு இப்ப நாங்க இப்ப படிப்பிச்சத்தை வச்சே உங்களுக்கு எழுதலாமண்ணா. நல்ல நண்பனுக்கான உதாரணம் கஸ்தூரி வியாபாரியை போன்றதாகும். அந்த கஸ்தூரி வியாபாரியிடம் இருந்து உமக்கு எதுவும் கிடைக்காவிட்டாலும் அவருடைய நறுமணமாவது உமக்கு கிடைக்கும். அல்லது தீய நண்பனுக்கான உதாரணம் கொல்லனை போன்றதாகும். அந்த கொல்லனுடைய வேலைத்தளத்தின் கருமையிலிருந்து நீ தப்பித்து கொண்டாலும் கூட நிச்சயமாக கொல்லனுடைய புகையாவது உண்மை பீடிக்கும் அல்லது உம்மீது படும் என்ற மாதிரி நீங்க எழுதுறது. சரியா? எழுதிட்டு எழுதினாலே ஓகே, உண்மையாக புள்ளிகள் வந்தாச்சு. எழுதிட்டு உங்களுக்கு இதை வச்சு இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்குமான உதாரணத்தை மிக அழகாக கூறியிருக்கின்றார்கள். எனவே நாம் நண்பர்களை தெரிவு செய்கின்ற போது நல்ல நண்பர்களை தெரிவு செய்ய வேண்டும், தீய நண்பர்களை விட்டும் விலகி நடக்க வேண்டும் என்ற மாதிரி உங்களோட மொழி நடையில் எழுதிட்டு போனா சரி. அதில் ஒரு 5-6 வரி வரும். சரியா? அப்ப பூரணமான புள்ளிகள் ஒலை கிடைக்கும். அதுதான் எல்லா ஹதீஸுக்கும் நீங்க இந்த மாதிரி கேள்விகளாக நீங்களாக எழுதி விட எழுதி பாருங்க. நான் சொல்ற விளங்குறா? மொத்தமாக 10, 11, 2 வகுப்புலையும் 11 ஹதீஸ்கள் தான் நிற்குது மொத்தமாக. இந்த மொத்தமாக உள்ள 11 ஹதீஸ்களையும் நீங்க உங்களோட கொப்பியில எழுதி சரியா சும்மா பார்த்து எழுதுங்க. ரைட், பார்த்து எழுதிட்டு இந்த மாதிரி கேள்விகளையும் நீங்களே எழுதுங்க. எழுதிட்டு விடயம் எழுதுங்க. விடயம் எழுதிட்டு அந்த விடைய பாடமாக்குங்க. அதே ஹதீஸ் தான்
அதே கேள்விகள் தான் உங்களுக்கு எக்ஸாமும் வரப்போகுது. எனவே கஷ்டமாக இருக்காது. பெரும்பாலும் அந்த கோடடிச்சு பொருள் கேட்டு வர அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் முன்னுக்கு பின்னுக்கு ஆகிறது வாய்ப்பு இருக்குது. இன்னும் மொத்தமாக 20 மார்க்ஸுக்கு 20 எடுக்காவிட்டாலும் 20க்கு 18 17 அழகா எடுக்கலாம். ஹதீஸ் பாடத்தை பொறுத்த மட்டும் இல்லை. சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ஓம் சார். ஓகே. அப்ப நாங்க நினைச்சிட்டு வந்தது இந்த 2 ஹதீஸ் படிப்போம் மட்டும்தான். ஆனா படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. உண்மையில நீங்களும் டவுட்கள் கேட்டிருந்தீங்க. ஓகே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதில் அந்த குரூப்ல இல்லாதவங்க இருந்தா தயவு செஞ்சு இந்த நண்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? என்ன நோட் 77 தெரியுமா யாருக்காவது? முன்ன சொல்லலுமா? நோட் 77 3171718 07731171718 07731171718. சரியா? இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களோட பெயரு, நீங்க என்ன வகுப்புல படிக்கிறீங்க, நீங்க என்ன பாடம் செய்றீங்க, அரபு இலக்கியமா, அரபு மொழியா, அதே போல உங்களோட ஸ்கூலோட பேர் என்ன, உங்களோட ஊர் என்ன, அதை கொஞ்சம் ஒரு டீட்டெயிலுக்காக ஒரு தகவலுக்காகத்தான் கேட்குறாங்க. அவங்க அதை டீட்டெயில் எடுத்து கொண்ட பிறகு உங்களை குரூப்ல ஆட் பண்ணுவாங்க. சரியா? சரி, யார்ட ஸ்கூல்லையாவது செகண்ட் டைம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சா அல்லது மிக கிட்டிய காலத்துல யார்ட ஸ்கூல்ல நடக்கிறது ஈக்குற மிக கிட்டிய கால பகுதியில? ஓம் சார், 9ஆம் மாசம் 3ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் மாசம் 3ஆம் தேதி. அதுக்கு பிறகு 9ஆம் மாசம் 9ஆம் மாசம் 2, 9ஆம் மாசம் 3, 9ஆம் மாசம் 4 வேற, 8ஆம் மாசம் 29 வேற இருக்கிற. 8ஆம் மாசம் 29, 9ஆம் மாசம் 2, 9ஆம் மாசம் 3, 9ஆம் மாசம் 4 ஸ்டார்ட் ஆகி இப்ப அந்த அரபிலக்கிய நயம் எந்த டைம்ல போடப்பட்டிருக்கிறோ தெரியாது. ரைட்? 9ஆம் மாசம் 3 தெரியா அல்லது 4 தெரியா. அப்படி உங்களோட பேப்பர் நடந்து முடிஞ்ச கையோட இப்ப நீங்க சில நேரம் வினாபத்திரம் ஒண்ட எக்ஸாம் ஹால்ல டீச்சர்கிட்ட ஒப்படைக்க வேண்டி வரும். சரியா? அதுக்கிடையில இன்ஷா அல்லாஹ் இல்ல, நான் சொல்ல வரேன் என்னன்னா, வினாபத்திரம் 2 நீங்க எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னா முடியுமாக இருந்தா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அப்ப அது எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். விளங்கினா? ரைட். என்னகிட்டையும் செகண்ட் டைமுக்குரிய சில பேப்பர்கள் இருக்கிறதான். ஓகே, நீங்க பல முறை கேட்டு இருந்தீங்க அனுப்ப சொல்லி. நான் இங்க அனுப்பல. என்னேண்டா சில சேர்மாறு டீச்சர்ஸ் மாறு என்னகிட்ட கேட்குற அந்த பேப்பர் கேட்கல நான் அந்த பேப்பர்களை தான் அனுப்புறது. அவங்க அதை மொடலாக வச்சு உங்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்காக கேட்குறாங்களா இல்லாட்டி அதே பேப்பரைத்தான் உங்களுக்கு எக்ஸாம் தாராங்களா என்றது எனக்கு தெரியல. சரியா? அப்ப எனக்கு தெரியலன்றதால நான் கேட்குறோம் இல்லை, இனி அதால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணவும் இல்லை. சரியா? இனி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாருங்க, இப்போ இது வந்து பேப்பர். ரைட்? ஓகே, இதுல வந்து அரபு இலக்கிய நயம். ரைட், எக்ஸாம் பேப்பர்ஸ் ஷேர் பண்ணிக்கிற விளங்குறா? ஓகே, இது வந்து செகண்ட் டேர்ம் 2022 2021 கிரேட் 11. ரைட்? இந்த சில பேப்பர்கள் தான். ஓகே, ரைட். பாருங்க, உதாரணமாக பார்வையற்றவர், வெறுத்து விடுவீராக, பொறுத்திருப்பீராக, அற்ப பொருள். இந்த சொற்களுக்கான பொருளை நீங்கள் எழுதணும். குர்ஆன் வசனத்திலிருந்து நீங்கள் எழுதணும். நீங்க மனசுல வச்சு நான் போடல மகன். சார் நான் போட்டேன் இருங்க, நான் போடுறேன். இருங்க எங்கடா புரியுங்களா? ரைட். ஓகே, சரியா? ஓகே, வளைய கல்வி பணிமனை சிலாபத்துல ஒரு பேப்பர் தானே இது.
ரைட். இப்ப நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச சூறாக்கள், 10ஆம் ஆண்டுல படிச்ச ஹதீஸ்கள், 10ஆம் ஆண்டுல படிச்ச சந்தர்ப்ப துவாக்கள், 10ஆம் ஆண்டுல படிச்ச கவிதைகள், 10ஆம் ஆண்டுல படிச்ச உரைநடைகள், அங்க இந்த 2ஆம் தவணையில சம்பந்தம் இல்லைன்னு இல்லை. கட்டாயமா அதையும் பார்த்து வாங்க. இப்போ உதாரணமாக இந்த அட்பா பொருள் எங்க வருது? 10ஆம் ஆண்டுல வருது. என்ன கருத்து அட்பா பொருள் அண்டா? அல் மாஊன். சரியா? அவன் பாருங்க, காஃபிரூன், அல் அபுதர், அல் ஃபத்ஹ், அன்னாஸ் எல்லாமே 10ஆம் ஆண்டுல வர சூறாக்கள்ல இருக்கிற. அதே போல அஸ்யாமு ஜுன்னத்துன் மாலம் யஹர்ஹா. ரைட், இன்ஷா அல்லாஹ். ரைட். எது மகன் விளங்கல டீடைலா? பி கேள்வி ரெண்டாவது. இதா பாருங்க, இது 10ஆம் ஆண்டுல வார நாமல்ல சதுஃபீனில் சதரா, அதை வச்சு 5 கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. இது நாங்க ஹதீஸா படிச்ச அல்ஹல் இஸ்லாமு லனா தீனா வ ஜமீஉல் கௌனி லனா வதனா, அதை வச்சு ஒரு 5 கேள்விகள் வந்திருக்குது. சரியா? கஷ்டம் இல்லை, லேசு கேள்விகள். தொடர்ந்து கிளாஸ் வாரவங்களுக்கு உண்மையிலே இது பிரயோசனமாக இருந்திருக்கும். அதே போல ஹிர்ரி ஹசனு ஷாரி இந்த கவிதையை வச்சு சில கேள்விகள் நாங்க படிச்சோம். 10ஆம் ஆண்டுல வந்திருக்கிற உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் அந்த உரைநடையை வச்சு கேள்வி கேட்டுக்கிறாங்க. சூரா சூரா அபஸ வந்திருக்குது. இது நாங்க இப்ப இது 10ஆம் ஆண்டுல வர ஹதீஸ். சரியா? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதிஹிம் என்று வரக்கூடிய ஹதீஸ். எனவே நீங்க படிக்கிற நேரம் வெறுமனே 11ஆம் ஆண்டுல படிச்சதை மட்டும் படிக்காம 10ஆம் ஆண்டுல படிச்சதுகளையும் கொஞ்சம் நல்லாவே மீட்டி கொண்டு போங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? விளங்கினா? ஓ சார். ஓகே, சரி. நாங்க இன்னும் ஒரு கிளாஸ் மேலதிகமா வைக்கிறதா இருந்தா நான் ஏற்கனவே சொன்ன நம்பருக்கு நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. அவங்க ஓகேன்னா நான் வைக்கிறேன். ஓகே, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த வாரம் தான் கிளாஸ் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, அப்ப அந்த வகையில இன்றைக்குள்ள கிளாஸை நாங்க நிறைவு செய்வோம். ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். நல்ல முறையில் எக்ஸாம் செய்யுங்கோ. சில நேரம் அடுத்த கிளாஸுக்கு இடையில பலர் எக்ஸாம் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு அவசரப்பட்டு எழுதாம நிதானமாக யோசிச்சு படிச்சுட்டு போய் எழுதுங்க. சரியா? ஓகே, அப்ப நாங்க முடிச்சுக்கொள்வோம். பாஸ் பேப்பர் செய்யறா? பாஸ் பேப்பர்ண்டா இப்ப நான் காட்டின மாதிரியான பேப்பரா? ஓ, இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம், செய்வோம் இன்ஷா அல்லாஹ். பார்ப்போம், நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணி பாருங்க. இல்லாட்டி நாங்க அடுத்த கிழமை செய்ய வேண்டி இருக்கும். சரியா? ரைட். ஓகே ஓகே. அந்த பார்ட் 1ல வர அந்த அரபுக்கு தமிழ் எழுதுறது, தமிழுக்கு அரபு எழுதுறது சூறாலேருந்து மட்டும் வரும். அது கொஞ்சம் சிக்கல். சூறாலேருந்து மட்டும்தான் வரும். 2021ஆம் ஆண்டு ஓ லெவல் பேப்பர்ல கொஞ்சம் மாறி மாறி வந்துருந்தா, ஆனா சூறாலேருந்து தான் வராது. சரியா? சூறாலேருந்து மட்டும்தான் வரும். சூறாலேருந்து தான் வரும், சூறாக்கள் இருந்து வரும். சரி சார், ஃபர்ஸ்ட் கூட நம்பர் மறு அனுப்புங்களே. ஓகே, நம்பர் நோட் 77. சரியா? 3171718 லேசி ஞாபகம் இருக்குது. 077. சரியா? 3 அப்புறம் 171718. சரியா? ஓகே, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்வோம். என்ன? ரைட். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம்.